பாகம் 226. பல வருடங்களுக்கு பின் தன் தாயை காண வந்த அர்ஜுன் பசிக்கிறது என்று சொன்னதும் மாதவி வேக வேகமாக சமைக்க சென்றார். அர்ஜுன் உரிமையாக வீட்டிற்குள் நுழைந்து ஹாலில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் அனைத்து அதிகாரங்களும் கொண்ட ராஜா போல் அமர்ந்தான். அவனுக்கு பின்னால் உள்ளே நுழைந்த அரவிந்தும் அவந்திக்காவும் அருகில் இருந்த சோஃபாவில் எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்தார்கள். 1/4 மணி நேரத்திற்குள்ளாகவே அர்ஜுன் வாப்பா சாப்பிடலாம் என்று அழைத்த மாதவி அர்ஜுனுக்கு பிடித்த மினி இட்லி, சாம்பார், கொத்தமல்லி சட்னி எல்லாம் செய்திருந்தாள். டேபிளில் வந்து அமர்ந்த அர்ஜுன் தன் முன்னே வைக்கப்பட்டிருக்கும் உணவுகளை ஆசையாக பார்த்தான். அவன் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியை பார்ப்பதற்கே மாதவிக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது. அர்ஜுன், நல்லா சாப்பிடுப்பா, உனக்கு மினி இட்லி சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும் தானே என்று சொன்னவர் பாசத்தில் அவர் தட்டில் இட்லிகளாக குவித்தார். அர்ஜுனின் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏளன பாவனைக்கு மாறியது. எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க, அதிசயம்தான் என்று சொன்னவன் தன் முன் இருந்த தட்டை எடுத்து அப்படியே கீழே போட்டான். இப்போது மாதவி அர்ஜுனிற்கு ஆசையாக பரிமாறிய இட்லிகள் அனைத்தும் தரையெங்கும் சிதறி கிடந்தன. இதை துளியும் எதிர்பார்த்திடாத மாதவி அப்படியே உறைந்து போய் நின்று கொண்டிருக்க, இதை பார்த்து ஆத்திரம் கொண்ட அரவிந்த் கோபமாக அர்ஜுனிடம் செல்ல அவந்திகா அவன் கைகளை பிடித்து அமைதிப்படுத்தினாள். அனைத்தையும் செய்துவிட்டு தான் எதுவுமே செய்யாதது போல் இயல்பாக பார்வையை சுழல விட்டான் அர்ஜுன். ஓ, நான் ஏன் இத கீழே போட்டேன்னு சொல்லவே இல்லல? நீங்க சொன்னது உண்மைதான். ஒரு காலத்துல இது எனக்கு பிடிச்ச ஃபுட்டு தான். பட் இந்த 8 வருஷத்துல அதிகம் வெறுக்கிற ஃபுட் இதுதான். எப்போ எங்க இத பார்த்தாலும் இப்படிதான் தூக்கி வீசிடுவேன் என்று அசால்ட்டாக சொன்னான். அவன் குரலில் அவ்வளவு வெறுப்பு தெரிந்தது. அரவிந்தின் முகம் இப்போது மேலும் கடுமையாக மாறியது. எப்போது வேண்டுமானாலும் இங்கு ஒரு சண்டை நடக்கலாம் என்று அவந்திகாவிற்கு நடுக்கமாக இருந்தது. ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த மாதவி மீண்டும் பழைய புன்னகையை வரவழைத்தவர், பரவாயில்லப்பா, இப்போ உனக்கு என்ன பிடிக்கும், நான் அதை செஞ்சு எடுத்துட்டு வரேன் என்று பாசமாக கேட்டார். அவரை ஆழமாக பார்த்த அர்ஜுன், என்னவா இருந்தாலும் ஓகே என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஹாலில் சென்று அமர்ந்தான். பணிப்பெண்ணை அழைத்து அந்த இடத்தை சுத்தம் செய்ய சொல்லிவிட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் பூரி, சப்பாத்தி, நூடுல்ஸ், தோசை, சாண்ட்விச், ஃப்ரைட் ரைஸ் என்று கிட்டத்தட்ட 10 வகை உணவுகளை டேபிளில் கொண்டு வந்து அடுக்கினார் மாதவி. ஹாலில் இருந்து எழுந்து வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தவன் எதையும் சாப்பிடாமல் தன் முன் வைக்கப்பட்டிருந்த உணவு வகைகளையே பார்த்து கொண்டிருந்தான். ஏம்பா, இதுல இருக்க எதுவும் உனக்கு பிடிக்காதா என்று மாதவி மென்மையாக கேட்க, அப்படி சொல்லிட முடியாது, எனக்கு திடீர்னு பசி நின்றுச்சு என்று சொல்லி எழுந்து நின்றான். அர்ஜுன், பசிக்கலனாலும் கொஞ்சமாச்சும் சாப்பிடணும். எப்பவும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருக்க கூடாது. நல்லா சாப்பிட்டாதான் நீ நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியும். இத்தனை வருஷத்துல எவ்வளோ வேலை இருந்தாலும் உங்க அண்ணன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருந்ததில்ல. அதுவரை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவன் மாதவி அரவிந்த் பற்றி பேசியதும் ஏளனமாக சிரித்து கொண்டே, நான் சாப்பிடாம இருக்கிறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க பையன் தி கிரேட் ஆக்டர் அரவிந்த் ராஜ் சாப்பிடாம இருந்தா தான் நீங்க கவலைப்படணும் என்று சொல்லிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். உங்க பையன் என்று அழுத்தி சொன்னதில் இருந்தே அங்கிருந்த அனைவராலும் அர்ஜுனின் மனநிலையை புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு பந்தத்தை முறித்து போட சாதாரண காகிதமும் கையெழுத்தும் போதும். ஆனால் அந்த முறிவால் உடைக்கப்பட்ட இதயங்கள் மரணம் வரை கனத்து கொண்டுதான் இருக்கும். மாதவிக்கும் அவர் கணவருக்கும் விவாகரத்தான போது அர்ஜுனுக்கு 12 வயதுதான். அந்த சிறு வயதில் தாய் அவனை விட்டு பிரிந்து வந்ததில் அந்த பிஞ்சு மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும், எத்தனை நாள் ஏங்கி தவித்திருப்பான். அந்த ஏக்கம் அவன் மனதில் ஆழமாக ஒரு காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த காயத்தின் வீரியத்தில்தான் தற்போது அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறான். அரவிந்திற்கும் புரிந்தது. என்னதான் அர்ஜுன் அந்த ஆடம்பரமான மாளிகையில் வளர்ந்தாலும் அவனுக்கு அன்பு என்பது எட்டா கனியாகத்தான் இருந்திருக்கும். அரவிந்தின் தந்தை அர்ஜுனை தன் சொத்துக்களுக்கான வாரிசாகத்தான் வளர்த்தார்.
அவனுக்கு வேண்டியது அனைத்தும் கிடைக்கும். திரும்பும் இடமெல்லாம் வேலையாட்கள் இருப்பார்கள். ஆனால் அன்பாக அவனை அரவணைத்துக் கொள்ளத்தான் அங்கு யாரும் இல்லை. இந்த விரக்தியில்தான் அவன் இப்படி நடந்து கொள்கிறான் என்று அரவிந்திற்கு புரிந்ததால்தான் அவன் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறான். என்னதான் அர்ஜுன் இப்படி நடந்து கொள்வது மாதவிக்கு வருத்தமாக இருந்தாலும் எதுவும் பேசாமல் அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தாள். இப்போதைக்கு அவனை அவன் போக்கில் விடுவதுதான் சரி. காலப்போக்கில் அவனே புரிந்து கொள்வான் என்று நினைத்து அமைதியாக இருந்தார். அவன் கதவருகே செல்லும் போது, அர்ஜுன், இதுவும் உன் வீடுதான்பா. நீ எப்ப வேணும்னாலும் இங்க வரலாம். நாங்க எல்லாரும் எப்பவும் உன்னை வரவேற்க காத்திருப்போம் என்றாள். ஒரு நிமிடம் நின்று திரும்பி பார்த்தவன் தன் தோள்களை குலுக்கிக் கொண்டு ஷூர் என்றான். அவன் இப்படி சொன்னதும் அங்கிருந்த அனைவருக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. அனைவரும் அர்ஜுனோடு வாசலுக்கு வந்து அவன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுவரை இருக்கும் இடம் கூட தெரியாமல் இருந்த நேத்ரா அர்ஜுன் காரில் ஏற போகவும், மிஸ்டர் அர்ஜுன் என்று பூனைக்குட்டி போல அழைத்தாள். யாரா இவ? புது கேரக்டர், இதுவரை எங்க இருந்தா என்று யோசித்துக் கொண்டே அர்ஜுன் அவளை உற்று பார்க்க, அர்ஜுனையும் மாதவியையும் மாறி மாறி பார்த்த நேத்ரா புன்னகையோடு, மிஸ்டர் அர்ஜுன், நீங்க 2 பேரும் ஒன்னா சந்திச்சுக்கிறதே அபூர்வம். ஏன் நீங்க 2 பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்க கூடாது என்றாள். நேத்ரா கூறியதை கேட்டதும் மாதவிக்கும் அர்ஜுனோடு சேர்ந்து போட்டோ எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை உண்டானது. ஏக்கத்தோடு அவர் அர்ஜுனை பார்க்க முகம் சுளித்த அர்ஜுன், எனக்கு அப்படியெல்லாம் போட்டோ எடுத்துக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல என்றான். அர்ஜுன் இதை சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே 2 அர்ஜுனை நெருங்கிய அரவிந்த் அவன் தோள்களை இறுக பிடித்தான். டே அண்ணா என்று அவன் திமிரவும் அவனுக்கு வலிக்காதவாறு அவன் மண்டையில் தட்டிய அரவிந்த், போட்டோ எடுத்துக்கிறியான்னு உன்கிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்கல. இப்ப நம்ம 3 பேரும் போட்டோ எடுத்துக்க போறோம், அவ்வளவுதான் என்று இழுத்து கொண்டு போனான். என்னதான் அர்ஜுன் முகத்தை உர்ரென்று வைத்திருந்தாலும் அவனுக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருந்தது. 8 வருடத்திற்கு முன் இப்படித்தான் அர்ஜுன் ஏதாவது குறும்பு செய்யும் போதெல்லாம் அரவிந்த் அவனை வலிக்காத மாதிரி அடித்து மிரட்டுவான். ஏதாவது வேண்டாம் செய்ய மாட்டேன் என்று அவன் அடம் பிடித்தார். இங்க யாரும் நீ செய்வியா மாட்டியான்னு கேக்கல, நீ செய்யணும் அவ்வளவுதான் என்பான். 8 வருடத்திற்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் ஒரு பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் இருந்தாலும் அரவிந்த் அதே உரிமையோடு அவனிடம் நடந்து கொண்டது அர்ஜுனிற்கு பிடித்திருந்தது. இப்போது மாதவி நடுவிலும் அவரது 2 பிள்ளைகளும் அவருக்கு இருபுறமும் நின்றிருந்தார்கள். நேத்ரா வேகமாக தன் பாக்கெட்டில் போனை தேடியவள், ஐயோ அண்ணி, நான் போனை வீட்டுக்குள்ள வச்சிட்டு வந்துட்டேன், இதோ இப்ப போய் எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே ஓட, ஏய் நேத்ரா இரு, என் போன்ல எடுத்துக்கலாம் என்று சொன்ன அவந்திகா தன் போனிலேயே அவர்கள் மூவரையும் படம் பிடித்தாள். அந்த போட்டோவை பார்ப்பதற்கு மாதவியின் இருபுறமும் விரைப்பாக 2 பாடிகார்ட்ஸ் நிற்பது போல் இருந்தது. அர்ஜுன் முறைத்து கொண்டும் அரவிந்த் எந்த உணர்வையும் காட்டாமல் மரம் போலவும் நின்றிருக்க, இவர்களுக்கு நடுவே முகமெல்லாம் புன்னகையோடு இருந்தார் மாதவி. போட்டோ எடுத்து முடித்ததும் விரைப்பாக அரவிந்தை முறைத்துக் கொண்டே காருக்கு சென்ற அர்ஜுன் காருக்குள் சென்றதும் புன்னகைத்துக் கொண்டான். என்னதான் வெளியே கோபமாக இருப்பது போல் காட்டிக் கொண்டாலும் அவனுக்கும் அவன் அம்மாவையும் அவன் அண்ணனையும் பார்த்ததில் அவ்வளவு சந்தோஷம். புன்னகையோடு அர்ஜுன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த மாதவி அர்ஜுன் சென்றதும் வேகமாக அவந்திகாவிடம் திரும்பி, பொம்மி போட்டோ காட்டு, போட்டோ காட்டு என்று ஆர்வமாக கேட்டாள். அவந்திகாவும் தான் எடுத்ததிலேயே நல்ல புகைப்படமாக பார்த்து மாதவியிடம் காட்ட போனை வாங்கும் போதே மாதவியின் கைகள் நடுங்கின. நீண்ட நேரமாக எதுவும் பேசாமல் அந்த புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் கண்கள் கலங்கியது. ஒரு பெருமூச்சு விட்டவர், நான் என்னோட 2 பசங்க கூடவும் சேர்ந்து போட்டோ எடுத்து 8 வருஷம் ஆயிருச்சு என்றார். அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசிக் கொண்டிருக்க நேத்ரா ஓடி வந்து அவரை சமாதானப்படுத்தினாள். அம்மா, இன்னும் நிறைய காலம் இருக்கு. அர்ஜுன் இப்ப உங்களை பார்க்க வந்திருக்காருன்னா அவருக்கு உங்க மேல கோபம் இல்லைன்னு தானே அர்த்தம். அதனால இனிமே நீங்க வொரி பண்ண தேவையே இல்ல, எல்லாம் சரியாகிரும் என்றாள். பின் கண்களை துடைத்துக் கொண்ட மாதவி, பொம்மி இப்பவே இந்த போட்டோ எல்லாம் சென்ட் பண்ணி விட்டுரு
என்றாள். அரவிந்தும் அவந்திகாவும் காரில் ஏறி அங்கிருந்து கிளம்பும் போது கூட அவந்திகா ஒருவித படபடப்பு நிலையில்தான் இருந்தாள். அரவிந்த், அர்ஜுன் நடந்துகிட்டத பார்த்து நான் கொஞ்சம் பயந்துதான் போயிட்டேன். போட்டோ எடுத்துக்கலாமான்னு நேத்ரா சொல்ற வர எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா போட்டோ எடுத்ததுல அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லிக்கொண்டே தான் எடுத்த போட்டோவை எல்லாம் மாதவிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்தாள். அரவிந்த் மெலிதாக புன்னகைத்து கொண்டே, நேத்ராவுக்கு அம்மாவை பத்தி நல்லா தெரியும், அதனாலதான் அவ போட்டோ எடுக்கலான்னு சொல்லிருக்கா என்றான். ஆமா ஆமா அரவிந்த், எத்தனை பசங்க இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு ஈடா வர முடியுமா? எப்பவுமே பொண்ணுங்க தான் தன்னோட அம்மாவை நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த பசங்களும் தான் இருக்கீங்களே தடிமாடு மாதிரி என்று சொன்னவள் அப்படியே நாக்கை கடித்து கொண்டாள். அரவிந்த் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அவன் திரும்பி முறைத்ததிலேயே அவந்திகாவிற்கு வயிற்றை கலக்க ஆரம்பித்தது. அவனை திசை திருப்பும் விதமாக நைசாக அவன் கையை பிடித்தவள், அரவிந்த், நீங்க அர்ஜுன நினைச்சு கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் என்றாள். இப்போல்லாம் இந்த மாயக்காரி என்னை எப்படி சமாதானப்படுத்தலாம்னு நல்லாவே கத்து வச்சிட்டா. கைய பிடிச்சா நான் ஆஃப் ஆகிருவேனா என்று நினைத்தவன், இல்ல அவந்திகா, இதுக்கு முன்ன ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, ஏதோ மாடுன்னு என்று அரவிந்த் கேட்கவும், இவன் என்னடா டாபிக் மாத்தினாலும் திரும்பவும் அங்கேயே வந்து நிக்கிறான் என்று யோசித்தவள், ஐயோ அரவிந்த், மாடுன்னா கேட்டுச்சு உங்களுக்கு? நான் ரோடுன்னு சொன்னேன். நீங்க ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்த மாதிரி இருந்துச்சா? அதான் அர்ஜுன நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க, சீக்கிரமே எல்லாம் சரியாகிடும், நீங்க ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டுங்கன்னு சொன்னேன் என்று ஒரு வழியாக அவந்திகா சமாளித்து முடிக்க, இதை கேட்ட அரவிந்த் சத்தமாகவே சிரித்தான். எப்படி அவந்திகா உன்னால மட்டும் இவ்ளோ மட்டமா சமாளிக்க முடியுது என்று அவன் கேட்கவும் முகத்தை திருப்பிக் கொண்டவள், இப்படியெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரு டேலண்ட் வேணும் மிஸ்டர் அரவிந்த். என்னதான் நீங்க சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் இது மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க இன்னும் ட்ரைனிங் எடுக்க வேண்டியிருக்கு. இவ்வாறே பேசி சிரித்து கொண்டே அவந்திகாவின் ஆபீஸிற்கு வந்து சேர்ந்தார்கள். ஆபீஸிற்கு முன் காரை நிறுத்தியதும் என்றும் இல்லாமல் இன்று தன் கைமேல் இருந்த அவந்திகாவின் கையை எடுத்து முத்தமிட்ட அரவிந்த், தேங்க்ஸ் என்றான். என்னதான் கூடலின் போது உடலெங்கும் முத்தமழையில் நனைத்தாலும் இப்படி எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் முத்தத்திற்கு தனி மதிப்பு உண்டு. இத்தனைக்கும் அவன் அவள் கையில்தான் முத்தமிட்டான். மிக சாதாரணமான முத்தம்தான். ஆனாலும் அவந்திகாவிற்கு இதயத்தின் அடி ஆழம் வரை அந்த முத்தத்தின் தாக்கம் இருந்தது. அவந்திகாவிற்கு தெரியும் அவன் எதற்காக தேங்க்ஸ் சொல்கிறான் என்று. அரவிந்த் வருத்தமாக இருக்கிறான், அவனை நார்மலாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நேரமாக அவள் ஏதேதோ கோமாளித்தனங்களை எல்லாம் செய்து கொண்டு வந்தாள். இப்போது ஆதரவாக அவன் தலையை கோதியவள், எல்லாம் சீக்கிரமே சரியாகிறோம் என்று சொல்லிவிட்டு காரில் இருந்து இறங்கி ஆபீஸிற்கு சென்றாள். இங்கே ஆபீஸில் அவந்திகாவிற்கு பயங்கர போரிங்காக இருந்தது. தீக்ஷிக்கும் அப்படிதான். மேடம், என்னதான் இருந்தாலும் இந்த அனு இல்லனா ஆபீஸ் பயங்கர போரிங்கா இருக்குல்ல, எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல என்றாள் சலிப்பாக. அனு இல்லாமல் இந்த ஆபீஸே சத்தமில்லாமல் அமைதியாக இருந்தது. எப்போதும் அவந்திகா ஆபீஸிற்குள் நுழைந்ததும் அனுவின் வக்ரம் நிறைந்த வார்த்தைகள்தான் அவளை வரவேற்கும். இன்று அந்த வார்த்தைகள் இல்லாமல் அவந்திகாவிற்கு ஏதோ இழந்தது போல் இருந்தது. என்னடா இது, மது ஆபீஸ விட்டு போனப்போ கூட இவ்ளோ ஃபீலிங்கா இல்ல, ஆனா இந்த அனு போனதும் ஆபீஸ்ல இருக்கவே வெறுமையா இருக்கே என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, சீக்கிரம் சீக்கிரம் நியூஸ் பாருங்க, இந்த வருஷத்திலேயே தரமான சினிமா நியூஸ்னா அது இதுவாதான் இருக்கும். இதை விட இனி எதுவும் ட்ரெண்டிங் ஆக முடியாது. அப்லோட் ஆகி 5 நிமிஷத்திலேயே நம்பர் 1 ட்ரெண்டிங்க்கு வந்துருச்சு என்று டீம் 1இல் அனைவரும் பரபரப்பாக பேசிக்கொள்ளும் குரல் கேட்டது. அவந்திகாவும் தன் கம்ப்யூட்டரில் அப்படி என்ன நியூஸ் என்று வேகமாக தேடி பார்க்க நியூஸின் ஹெட்லைன்ஸே அவந்திகாவின் கண்களை சுருங்க வைத்தது. பெஸ்ட் ஆக்டர் அரவிந்த் ராஜ் குடும்ப பின்னணி என்று இருந்தது அந்த ஹெட்லைன்ஸ். அதை கிளிக் செய்து உள்ளே சென்றவளுக்கு தூக்கி வாரி போட்டது. சற்று நேரத்திற்கு முன் அவள் கையால் அவளது போனில் எடுக்கப்பட்ட புகைப்படம்
அந்த ஆர்டிக்கிளில் இருந்தது. அதற்கு மேலாக எழுதியிருந்த நியூஸை ஸ்க்ரோல் செய்யவே அவள் கைகள் நடுங்கியது. அரவிந்த் ராஜ் சாதாரண செலிபிரிட்டி கிடையாது. அவன் ராஜேந்திரன் குடும்பத்தின் வாரிசு என்றும், உடன் இருப்பவர்கள் அவனது அம்மா மாதவி என்றும், தம்பி அர்ஜுன் என்றும் விலாவாரியாக அவர்களது அடையாளங்கள் வெளியிடப்பட்டிருந்தது. யார் இப்படி செய்திருப்பார்கள் என்ற யோசனையை விட இப்போது அரவிந்தும் மாதவியும் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற நினைப்புதான் அவந்திகாவை நடுங்க வைத்தது. பாகம் 227. அவந்திகா கண்கள் விரித்து அந்த படத்தை பார்த்தாள். அவளால் நம்ப முடியவில்லை. எத்தனை முறை அவள் பார்த்தாலும் அந்த புகைப்படத்தை மாற்ற முடியுமா என்ன? அவள் போனில் இருந்த அதே புகைப்படம்தான் இப்போது நம்பர் 1 ட்ரெண்டிங் ஆக அரவிந்தின் ரகசியங்களை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அவந்திகா தன் கைகளை இறுக மூடினாள். உண்மையில் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டில் எதுவும் தவறாக சொல்லப்படவில்லை. அதில் அரவிந்தின் பின்னணியும் அவனது அடையாளங்களும் தான் சொல்லப்பட்டிருந்தன. ஆனாலும் ஒருவரது அனுமதியின்றி அவர்களது அடையாளங்களை பொதுவில் வெளியிடுவது எப்படி சரியாக வரும்? அரவிந்த் பத்திரிகை ஆட்களை வெறுப்பதற்கான காரணமும் இதுதான். இத்தனை ஆண்டுகளாக அவன் தன் அம்மாவை இந்த வெளி உலகத்திற்கு காட்டாமல் பாதுகாப்பாக வைத்திருந்தான். அவனது அடையாளங்களும் பெரிய மர்மமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது அனைத்தும் வெளிவந்துவிட்டது. இனி இந்த சமூகம் அரவிந்தை பார்க்கும் பார்வையே வேறாக இருக்கும். இதெல்லாம் கூட அவந்திகாவிற்கு ஒரு கவலை இல்லை. அவளுக்கு இருந்த பெரிய கவலையே அதில் இருந்த புகைப்படம் அவந்திகா எடுத்த புகைப்படம். இப்போதுதான் அவந்திகாவிற்கு ஒன்று நினைவிற்கு வந்தது. அவளுக்கும் அரவிந்திற்கும் திருமணமான முதல் நாள் அரவிந்த் இந்த திருமணம் குறித்து யாருக்கும் தெரியக்கூடாது என்று எச்சரித்திருந்தான். ஆனால் அதற்கு அடுத்த நாளே இவர்களது திருமணம் இன்டர்நெட் உலகம் முழுவதும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அந்த நேரத்தில் அரவிந்த் முதலாவதாக சந்தேகப்பட்டது அவந்திகாவைத்தான். என்னதான் அவந்திகா அந்த நியூஸை தான் வெளியே சொல்லவில்லை என்று சொன்னாலும் அரவிந்த் அதையெல்லாம் காது கொடுத்து கேட்கும் நிலையில் இல்லை. அதற்கு பின் நடந்த அடுத்தடுத்த சம்பவங்களில் அவந்திகா அந்த நியூஸை வெளியிடவில்லை என்று அரவிந்திற்கு புரிய வைத்து விட்டாள். ஆனால் யார் அந்த நியூஸை மீடியாவிற்கு சொன்னார்கள் என்பதை இருவருமே கண்டுபிடிக்க மறந்துவிட்டார்கள். ஒருவேளை இப்போதும் அதே நபர்தான் இந்த நியூஸையும் வெளியிட்டிருப்பானோ என்று சந்தேகம் அவளுக்கு வந்தது. உடனே அரவிந்திற்கு கால் செய்யலாம் என்று போனை எடுத்தவளின் மனதில் ஒருவேளை இப்போதும் அவள்தான் இந்த நியூஸை வெளியிட்டாள் என்று அரவிந்த் சந்தேகப்பட்டால் என்ன செய்வது என்ற அச்சம் வந்து அவளை ஆக்கிரமித்தது. இல்ல அவந்திகா, அப்ப நடந்தது வேற, இப்ப நடக்கிறது வேற. என்னதான் இந்த கல்யாணம் மத்த நார்மல் கல்யாணம் மாதிரி இல்லனாலும் இப்ப உங்க ரிலேஷன்ஷிப் வெறும் அக்ரிமெண்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. சோ அரவிந்த் கண்டிப்பா உன் மேல சந்தேகப்பட மாட்டாரு என்று அவளின் மனம் அவளுக்கு நம்பிக்கை அளித்து கொண்டிருக்க இப்போது கொஞ்சம் நிம்மதி அடைந்தவள் தன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று கவனித்தாள். டீம் 1 இருந்த அனைவரும் இந்த நியூஸை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். மை காட், இந்த ராஜேந்திரன் ஃபேமிலி யாரு தெரியுமா? இந்தியால இருக்க டாப் 10 பணக்கார குடும்பத்துல ஒண்ணு. இவங்களோட ஒரு நாள் வருமானமே பல கோடிகள்ல இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான். ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு. சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க எந்த ஹீரோவும் பெஸ்ட் ஆக்டர் அரவிந்த்ராஜ் அளவுக்கு அறிவாவும் ஆளுமையாவும் இருந்ததில்ல. இப்ப புரியுது அவரோட ஆளுமை எங்க இருந்து வந்துச்சுன்னு. இந்த ஆர்டிக்கல்ல போட்டிருக்கிறது படி பார்த்தா பெஸ்ட் ஆக்டர் அரவிந்த்ராஜ் தான் அந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு. அப்படி இருக்கேல அத்தனை சொத்தையும் விட்டுட்டு அவர் ஏன் நடிக்க வந்தாரு? இப்ப மட்டும் என்ன அவர்கிட்ட பணம் இல்லாமலா இருக்கு? இந்த பணக்கார பசங்களை புரிஞ்சுக்கவே முடியாது. பேஷன் கீஷன் இப்படி ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருவரும் பேசிக் கொள்வதை கேட்கும் போதே அவந்திகாவிற்கு உதறல் எடுக்க ஆரம்பித்தது. இந்த பிக்சர் மீடியால வந்தத பத்தி ராஜேந்திரன் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்குமா? அவங்க இத கேட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க என்று யோசித்தவளால் அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியவில்லை. தன் போனை எடுத்து அரவிந்திற்கு கால் செய்தாள். ஆனால் அரவிந்தின் போன் சுவிட்ச் ஆஃப் ஆக இருந்தது.
அவன் போனை எடுக்கவில்லை என்றதும் அவந்திகாவின் இதயம் அடித்துக் கொள்ள ஆரம்பித்தது. அவளால் அதற்கு மேலும் அங்கு பொறுமையாக அமர்ந்திருக்க முடியவில்லை. தீக்ஷியிடம் சொல்லிக்கொண்டு வேகமாக ஒரு கேபை பிடித்து வீட்டிற்கு வந்தாள். இந்த போட்டோ வெளியே வந்ததும் அரவிந்தின் வீட்டின் முன் நிறைய பத்திரிகையாளர்கள் குழுமியிருந்தார்கள். இந்த திடீர் கூட்டத்தால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை காவலர்கள் சரி செய்து கொண்டிருந்தார்கள். அவந்திகா நேராக மாதவியின் வீட்டிற்கு சென்றாள். நல்ல வேளையாக அந்த வீட்டை பற்றி ரிப்போர்ட்டர்களுக்கு தெரியாது என்பதால் அங்கு ரிப்போர்ட்டர் கூட்டம் இல்லை. ஆனால் இவள் செல்லும் போது வீட்டிற்கு முன் ஆடம்பரமான கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அத்தோடு வீட்டிற்குள்ளும் ஏதோ வாக்குவாதம் நடப்பது போல் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. பதறிப்போன அவந்திகா வேக எட்டுகளில் வீட்டிற்குள் நுழைந்தாள். இவர்களது வீட்டின் முன் கூடியிருப்பார்கள். இவள் உள்ளே நுழைந்த போது 10க்கும் மேற்பட்ட கருப்பு உடை அணிந்த பாடிகார்டுகள் ஹாலில் நின்றிருந்தார்கள். எப்போதும் பெரியதாக இருக்கும் ஹால் இன்று ஏதோ மூச்சுவிடவே சிரமமாக இருக்கும் இடம் போல் குட்டியாக தெரிந்தது. அந்த பாடிகார்டுகளை எல்லாம் பார்ப்பதற்கே அவந்திகாவிற்கு பயமாக இருந்தது. அதுவரை வேகமாக நடந்து வந்தவள் வீட்டிற்குள் வந்ததும் அப்படியே நின்றுவிட்டாள். அப்போதைக்கு யாரும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். பணிப்பெண் வந்திருந்த அனைவருக்கும் கைகள் நடுங்க காஃபி கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார். அவர் கண்களில் ஒரு மிரட்சி தெரிந்தது. அனைவருக்கும் காஃபி கொடுத்த பிறகு வேகமாக கிச்சனுக்குள் சென்று விட்டார். அவந்திகாவின் பார்வை முதலில் மாதவி மீதுதான் பட்டது. மாதவியிடம் எந்த மாற்றமும் இருப்பதாக தெரியவில்லை. எப்போதும் போல் சாந்தமான முகத்துடனேயே இருந்தார். இத்தனை பேர் அவர் முன் இருந்தாலும் அவர் தன் கம்பீரத்தை துளியும் குறைத்துக் கொள்ளாமல் அதே கம்பீரத்தோடு அமர்ந்திருந்தார். பயந்து போன முயல்குட்டி போல் மாதவிக்கு பின் நின்றிருந்த நேத்ரா பயத்தோடு அங்கிருந்த அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தாள். என்னதான் அவள் பயந்திருந்தாலும் அவள் மாதவியின் கைகளை பிடித்திருந்தது நான் இருக்கிறேன் என்பது போல் இருந்தது. தன் குஞ்சுகளை காப்பதற்காக தாய்க்கோழி எவ்வளவு பெரிய வல்லூரையும் பறந்து தாக்கும். யார் கண்டது, தன் தாயை காப்பதற்கு இந்த நேத்ரா புலியாக கூட மாறலாம். இப்போது நேத்ராவையும் மாதவியையும் பார்ப்பதற்கு அவந்திகாவிற்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. இத்தனைக்கும் அவள் மாதவியின் சொந்த மகள் கூட இல்லை. அப்படி இருந்தும் மாதவி மேல் அவள் வைத்திருக்கும் பாசம் அவந்திகாவிற்கு மெய் சிலிர்க்க வைத்தது. மாதவியையும் நேத்ராவையும் பார்த்து அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகு அவந்திகா புதிதாக வந்திருப்பவர்களை பார்த்தாள். எப்போதும் போல் கண்ணை பறிக்கும் அளவிற்கு அடர் நிறத்தில் பிரிண்ட் செய்யப்பட்ட சட்டையில் அர்ஜுன் அமர்ந்திருந்தான். ஆனால் இந்த முறை அவன் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. அவனுக்கு அருகில் ஆடம்பரமான கோட் சூட் அணிந்த ஒரு நடுத்தர வயது நபர் அமர்ந்திருந்தார். அவர் பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட அரவிந்த் போலவும் அர்ஜுன் போலவும் இருந்தார். கண்டிப்பாக இவர்தான் அவர்களின் தந்தை ராஜேந்திரனாக இருக்க வேண்டும் என்று அவந்திகா யூகித்துக் கொண்டாள். என்னதான் அந்த நபர் நேர்த்தியாக உடை அணிந்து கம்பீரமாக அமர்ந்திருந்தாலும் அவரது இரு மகன்கள் போல் கவர்ந்திழுக்கும் அழகெல்லாம் இல்லை. சாதாரண உயர்தட்டு பிசினஸ் மேனாகத்தான் இருந்தார். கண்டிப்பாக அரவிந்திற்கும் அர்ஜுனுக்கும் இந்த கண்கவர் அழகு மாதவியிடம் இருந்துதான் வந்திருக்க வேண்டும். அந்த அறை இன்னும் அமைதியாகத்தான் இருந்தது. ஆனால் அவந்திகா வாசலில் நின்று கொண்டிருப்பதை ராஜேந்திரனும் அர்ஜுனும் திரும்பி பார்த்தார்கள். அவந்திகாவும் அவர்களை பார்த்து கொண்டு கொஞ்சம் கூட அசையாமல் நின்றிருந்தாள். இந்த நேரம் வேறு யாராக இருந்தாலும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவந்திகா இதைவிட எத்தனையோ பெரிய விஷயங்களை பார்த்திருக்கிறாள். அப்படி இருக்க இப்போது எதற்கு பதற்றப்பட போகிறாள்? கொஞ்சம் கூட பதறாமல் அவர்கள் இருவரையும் பார்த்து சாதாரணமாக புன்னகைத்துவிட்டு மாதவியுடன் சென்று அமர்ந்தவள் இயல்பாக மாதவியின் கையை பிடித்து, அம்மா, ஆர் யூ ஓகே என்றாள். அவந்திகாவை பார்த்து புன்னகைத்த மாதவி, எனக்கு ஒன்னும் இல்ல என்பது போல் தலையை ஆட்டிவிட்டு தனக்கு முன் அமர்ந்திருக்கும் ராஜேந்திரனை கோபத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகாவை பார்த்து புருவம் உயர்த்திய ராஜேந்திரன், இது யாரு என்றார். அவர் குரல்
ஒரு தலைவனுக்கே உண்டான கம்பீரத்தோடும் அதிகாரத்தோடும் இருந்தது. மாதவி அவரை கண்டு கொள்ளாமல் இருக்க, அப்பா, இதுதான் என் அண்ணனோட வைஃப் என்றான் அர்ஜுன். இப்போது அவந்திகாவை ஆழமாக பார்த்துவிட்டு மாதவியை பார்த்து ஏளனமாக புன்னகைத்தார். இதை பார்த்து கண்களை சுருக்கிய மாதவி, ஓகே, தி கிரேட் ராஜேந்திரன் எதுக்காக இந்த பாவப்பட்ட மாதவியை பார்க்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றாள். என்னது, எதுக்கு வந்தேனா என்று கேட்டுவிட்டு ஏளனமாக சிரித்தவர், இப்ப ஓடிட்டு இருக்கிற நியூஸ் எல்லாம் நீ பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு என்ன? என் பையன் எப்பவும் ஏதாவது ஹெட்லைன்ஸ்ல இருந்துட்டு தான் இருப்பான். இந்த பத்திரிக்கைக்காரங்க என் பையனை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைக்காதான்னு ராப்பகலா தேடிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் கிடைச்சதுன்னா உடனே ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுறாங்க என்று கூலாக சொன்னார். இதை கேட்ட ராஜேந்திரன் கோபமாக சோஃபாவில் இருந்து எழுந்து, போதும் மாதவி, இதோட நிறுத்திக்கோ என்று கர்ஜித்தார். நானும் சளைத்தவள் இல்லை என்பது போல் தன் முன்னிருந்த டேபிளில் ஓங்கி அடித்த மாதவி, ராஜேந்திரன், நீங்க எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க. என் வீட்டுல நின்னுட்டு குரல வசதி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நான் எந்த நேரம் வேணும்னாலும் செக்யூரிட்டிய கூப்பிட்டு உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ள முடியும் என்று கர்ஜனையாக கூறினாள். மாதவியை எரித்து விடுவது போல் பார்த்தவர், மாதவி, உன் திமிர்த்தனத்தை இன்னும் நீ விடலையா? இப்போ நீ கத்தி பேசுறதுனால என்ன மாறிட போகுது? இந்த ஹெட்லைன்ஸ் ராஜேந்திரன் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி தரும்னு உனக்கு தெரியுமா? ராஜேந்திரன் குடும்பத்தோட மூத்த பையன் ஒரு சினிமாக்காரன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. இந்த ஒரு விஷயம் போதும் இந்த ராஜேந்திரன் குடும்பத்தை பார்த்து ஊரே சிரிக்கும். ஓ அருமை பையன் எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு நல்ல பேர் எடுத்து கொடுத்திருக்கான் பாத்தியா? புரிஞ்சு போச்சு. இதுதானே உங்க திட்டம்? அவன் பிறந்ததுல இருந்து எங்க குடும்பத்துக்கு எந்த நல்ல காரியமும் செஞ்சதில்ல. எப்ப பாரு குடும்பத்து பேரை கெடுக்கிறது தான் அவன் வேலை. இப்பவும் அதத்தான் பண்ணிருக்கான். ஆமா, எங்க போனா உன்னோட ஆசை மக? வீட்டுக்கு வர்றதுக்கு பயந்துட்டு எங்கேயாச்சும் தலைமறைவாயிட்டானா? ராஜேந்திரனின் ஒவ்வொரு வார்த்தையும் ஊசி போல் குத்தி கிழிப்பதாக இருந்தது. அரவிந்தை பற்றி அவர் ஒவ்வொரு வார்த்தை பேசும் போதும் அவந்திகாவிற்கு தாங்க முடியாத ஆத்திரம் வந்தது. வேறு யாராக இருந்தாலும் அவந்திகா இத்தனை நேரமும் பொறுமையாக அமர்ந்திருக்க மாட்டாள். ஆனால் பேசுவது அரவிந்தின் தந்தை. ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் 1000 இருக்கும். அத்தோடு ஒரு தந்தைக்கு தன் மகனை பேசுவதற்கு அனைத்து உரிமைகளும் இருப்பதால் அவந்திகா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். ராஜேந்திரன் பேசுவதை கேட்டு சத்தமாக சிரித்த மாதவி, இன்னும் நீங்க ராஜேந்திரன் குடும்பம்னு பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். 8 வருஷத்துக்கு முன்ன நமக்கு டைவர்ஸ் ஆனப்பவே எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்பவே நாங்க ராஜேந்திரன் குடும்பத்துல இருந்து வந்துட்டோம். இப்போ அவன் அரவிந்த் ராஜ். அவனுக்கு பிடிச்ச என்ன வேணும்னாலும் செய்வான். அத கேட்க உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ அதிகாரம் கிடையாது என்று தீர்க்கமான குரலில் சொன்னார் மாதவி. வெளியே எல்லாரோ என்ன பேசிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா என்று ராஜேந்திரன் ஏதோ பேச ஆரம்பிக்கும் போதே, ராஜேந்திரன் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுடுறேன் என்று கணீர் குரல் வாசலில் இருந்து கேட்டது. அந்த குரலை கேட்டதும் ராஜேந்திரனால் அதற்கு மேல் தன் ஆத்திரத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவர் கை நரம்புகள் புடைத்தன. கைகளை இறுக மூடி தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டே குரல் வந்த திசையை பார்த்தார். கருப்பு சூட்டில் திடமாக அடியெடுத்து வைத்து நிதானமாக வந்து கொண்டிருந்தான் அரவிந்த். அவன் முகம் எப்போதும் போல் எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டாமல் தன் நிலையில் இருந்தது. அப்பாடா, ஒரு வழியா அரவிந்த் வீட்டுக்கு வந்துட்டான் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள் அவந்திகா. அரவிந்த் இங்கு இல்லாதது அவளுக்கு ஏதோ தன் உயிரே இங்கு இல்லாதது போல் இருந்தது. இப்போதுதான் அவளால் நிதானமாக மூச்சுவிட முடிகிறது. அதுவரை கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்த மாதவிக்கும் அரவிந்தை பார்த்ததும் தான் நிம்மதியாக இருந்தது. இனி அவன் பார்த்து கொள்வான் என்பது போல் அவர் சோஃபாவில் நன்றாக சாய்ந்து அமர்ந்தார். ஆனால் ராஜேந்திரனுக்குத்தான் தன் மூத்த மகனை பார்த்ததில் துளியும் ஆனந்தம் இல்லை. என்னதான் கோபம் இருந்தாலும் 8 ஆண்டுகள் கழித்து தன் மகனை பார்க்கிறார். அவர் முகத்தில் பாசம் வழிந்தோடவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் கோபம் அனல் தெறிக்க ஆரம்பித்தது. திமிரெடுத்தவனே, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ திரும்ப வந்திருப்ப என்று கத்தினார். கொஞ்சம் கூட நிதானத்தை இழக்காத அரவிந்த்
பொறுமையாக அவர் அருகில் வந்து, இது என் வீடு, நான் எப்ப வேணும்னாலும் வருவேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட ராஜேந்திரனுக்கு அவமானமாக இருந்தது. ஒண்ணு என்று அவர் ஏதோ சொல்ல ஆரம்பிக்க, போதும், வேற எதுவும் பேசுறதுக்கு இல்ல, நீங்க வீட்டை விட்டு வெளியே போகலாம் என்று வாசல் பக்கம் கை காட்டி சொன்னான் அரவிந்த். எப்படி அவரால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும்? அதிகாரம் செய்தே பழகியவர் இப்படி ஒருவன் தன் முன் தன்னை எதிர்த்து பேசுவதை பார்த்து அவர் கண்கள் சிவந்தது. என்கிட்டயே இப்படி பேச உனக்கு என்ன தைரியம்? உங்க அம்மா உனக்கு பெரியவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட கத்து கொடுக்கலையா? நீ யார்கிட்ட பேசுறேங்கிறத உன் மனசுல வச்சு பேசு, உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்க என்று அவர் கர்ஜிக்க விரக்தியாக சிரித்தவன், அம்மா சொன்னது உங்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். 8 வருஷத்துக்கு முன்ன எங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் டைவர்ஸ் ஆனப்பவே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்ல, எனக்கு அப்பான்னு யாரும் இல்ல என்று அரவிந்த் திடமான குரலில் சொன்னான். இருவரும் இவ்வளவு விரோதித்துக் கொள்கிறார்கள் என்றால் அப்படி 8 வருடத்திற்கு முன் என்னதான் நடந்திருக்கும் என்று குழம்பி போன அவந்திகா இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். பாகம் 228. அரவிந்தின் அப்பா ராஜேந்திரன் அந்த போட்டோ நியூஸில் வந்ததால் தன் மானமே போய்விட்டது என்று பேசிக் கொண்டிருக்க, எப்ப எங்க அம்மா உங்களை டைவர்ஸ் பண்ணுனாங்களோ அப்பவே எனக்கு அப்பான்னு யாரும் இல்ல என்றான் அரவிந்த். அப்போதும் விடாமல் ராஜேந்திரன் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்க, நீங்க என்ன வேணும்னா நினைச்சுக்கலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கும் ராஜேந்திரன் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு நான் அனௌன்ஸ் பண்ணிருவேன். மக்கள் எல்லாம் என்ன முட்டாள் நினைச்சியா? நீ அறிக்கை விட்டனா நம்புறதுக்கு? எல்லாம் தேடி பாப்பாங்க. இதனால ராஜேந்திரன் என்டர்பிரைசஸோட மதிப்பே குறைஞ்சு போகும். நான் எல்லாருக்கும் ஒரு கேலி பொருளா தெரிவேன். எல்லாம் ஒன்னாலதான். அவர் பேசி முடிக்கும் வரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அரவிந்த், இதெல்லாம் என்னோட வேலை கிடையாது என்று சொன்னவன் அவரை கோபமாக பார்த்து, நீங்களே வெளியே போறதுதான் உங்களுக்கு மரியாதைன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம என் வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க என்றான் பொறுமையாக. என்னதான் அவன் குரலை உயர்த்தாமல் மெதுவாக பேசினாலும் அவன் வார்த்தையில் இருக்கும் கடுமை மறைந்து போகுமா என்ன? அவன் சொன்னதை கேட்டு சீற்றம் கொண்ட ராஜேந்திரன் ஏதோ பேச வர புருவம் உயர்த்தி அவரை இடைமறித்தவன், இந்த விஷயத்தை நீங்க இதுக்கு மேல பெருசாக்க விரும்புறீங்களா? ஓகே, எனக்கு உங்க கூட வாக்குவாதம் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த இடத்தை சுத்தி எத்தனையோ ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க கண்ணுல நீங்க மாட்டினீங்கன்னா இன்னும் 1 மாசத்துக்கு அவங்களுக்கு கண்டென்ட் சிக்கிரும். இது மாதிரி நியூஸ்ல வர்றது எனக்கு ஒரு மேட்டரே இல்ல. உங்களுக்கும் ஓகேனா சொல்லுங்க. எதுக்கு வயசான காலத்துல நின்னுட்டு சண்டை போடணும்? நல்லா ஆறாமற உட்கார்ந்து பொறுமையா சண்டை போடலாம். இதை சொல்லும் போது அவன் முகம் எப்போதும் போல்தான் இயல்பாக இருந்தது. அவன் குரலும் எந்தவித வன்மத்தையும் காட்டவில்லை. அவன் வார்த்தைகள் மட்டும்தான் கூராக இருந்தது. இந்த வார்த்தைகள் ராஜேந்திரனின் கோபத்தை குறைத்ததாக தெரியவில்லை. ஆனால் அவர் அதற்கு மேல் அரவிந்தோடு வாதாட விரும்பவில்லை. நீ கதை சொல்லுவியோ டிராமா போடுவியோ எனக்கு தெரியாது. இந்த விஷயத்தை பத்தி மக்கள் பேசாத மாதிரி பண்ற. இனி யாரும் நீ ராஜேந்திரன் குடும்பத்து பையன்னு சொல்லக்கூடாது. அப்படி மட்டும் நடக்கல அவ்வளோதான் என்று தன் ஆள்காட்டி விரலை நீட்டி அரவிந்தை மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றார். அவரை தொடர்ந்து அவரது பாதுகாவலர் படையும் வெளியே சென்றது. அனைவரும் சென்ற பிறகு அனைவருக்கும் பின்னால் சென்ற அர்ஜுன் கதவருகே சென்றதும் மாதவியை திரும்பி பார்த்தான். அந்த பார்வையில் அவ்வளவு வருத்தமும் ஏமாற்றமும் தெரிந்தது. 8 வருஷத்துக்கு அப்புறம் தடவை சந்திச்சப்போவே என்னை இப்படி உங்க தேவைக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்பா சொன்னது சரிதான். நீங்க கொஞ்சம் கூட நேர்மை இல்லாத தந்திரக்காரி. உங்க தேவைக்காக என்ன வேணும்னாலும் செய்வீங்க. அர்ஜுன் முழுதாக பேசி முடிக்கவில்லை. அதற்குள் அர்ஜுன் என்று ஆத்திரம் பொங்க கத்திய அரவிந்த் அர்ஜுனை அடிக்க வேகமாக கை ஓங்கினான். அதற்குள்ளாக அம்மா என்று நேத்ராவின் அலறல் சத்தம் கேட்டு அனைவரும் அவள் பக்கம் திரும்பினார்கள். அங்கே மாதவி நடுங்கும் கைகளோடு அப்படியே மயங்கி கீழே சரிந்தார். ஏற்கனவே ராஜேந்திரன் பேசியதில் அவர் மனதளவில் சோர்ந்து போயிருந்தார்.
இப்போது அர்ஜுன் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் சுக்கு நூறாக நொறுங்கி போனார். அவர் மயக்கம் போட்டு கீழே விழுவதை பார்த்த அரவிந்த், அம்மா என்று பதறிக்கொண்டு மாதவியின் அருகில் ஓட, இதை அனைத்தையும் திரும்பி பார்த்த அர்ஜுன், இதுவும் நடிப்பாத்தா இருக்கும் என்று முனகிக் கொண்டே அந்த இடத்தை விட்டு சென்றான். மாதவியின் கண்கள் அர்ஜுனையே தான் பார்த்து கொண்டிருந்தன. அவன் சத்தமாக சொல்லவில்லை என்றாலும் அவன் உதட்டசைவை வைத்து அவன் என்ன சொன்னான் என்பது மாதவிக்கு புரிந்தது. அரை மயக்கத்தில் இருந்த அவரது கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது. அவர் இமைகள் அப்படியே மூடிக்கொண்டன. அடுத்து என்ன நடந்தது, எவ்வளவு நேரம் ஆனது என்று எதுவும் தெரியவில்லை. அவர் கண் விழித்த போது ஒரு ஹாஸ்பிட்டலின் VIP அறையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்னும் அவரால் முழுமையாக கண்களை திறக்க முடியவில்லை. ஆனால் அவருக்கு முன் அரவிந்தும் அவந்திகாவும் டாக்டரிடம் ஏதோ பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. மிஸ்டர் அரவிந்த், பயப்படும்படி ஒன்னும் இல்ல. அவங்க ஓவர் இமோஷனல் ஆனதால டக்குன்னு அவங்க பிளட் பிரஷர் அதிகமாகிருக்கு. அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இப்போதைக்கு பிரச்சனை ஒன்னும் இல்லைனாலும் இனிமே அவங்க இப்படி ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்கோங்க. அடிக்கடி இப்படி ஆகிறது அவங்க உடம்புக்கு நல்லதில்ல. டேக் கேர் என்று சொல்லவும் இருவரும் புரிந்தது என்பது போல் தலையை ஆட்டினார்கள். டாக்டர் வெளியே சென்றதும் கட்டிலில் படுத்திருந்த தன் அம்மாவை திரும்பி பார்த்தான் அரவிந்த். பாவம், மாதவியால் கண்களை முழுதாக திறக்க முடியவில்லை. சிரமப்பட்டு கண்களை திறந்தவர் அதற்கும் மேல் திறக்க முடியாமல் அப்படியே கண்களை மூடிக்கொண்டார். அவர் அருகில் பாவமாக நேத்ரா அமர்ந்திருந்தாள். அரவிந்தின் கண்களில் கனிவு இருந்தது. அவன் தன் அம்மாவின் தலையை பாசமாக வருடிவிட்டு வெளியே சென்றான். அவந்திகாவும் அவன் பின்னாலேயே சென்றாள். அவளுக்கு அவளது நிலையை புரிய வைக்க வேண்டியிருந்தது. அவந்திகா ஆபீஸில் இருந்து வந்தபோது இது இத்தனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்று அவள் நினைத்து பார்த்திருக்கவில்லை. அரவிந்த் போனை எடுக்காததால் ஏதோ பிரச்சனை என்று மட்டும் புரிந்தது அவளுக்கு. அவன் வீட்டில்தான் இருப்பான். அவனிடம் சென்று தான் அந்த போட்டோவை வெளியே தரவில்லை என்று புரிய வைப்பதற்காகத்தான் வேகமாக வீட்டிற்கு வந்தாள். ஆனால் வீட்டில் அவள் எதிர்பார்க்காத ஏதேதோ நடந்துவிட்டது. இப்போது அரவிந்தின் அருகில் செல்லவே அவளுக்கு பயமாக இருந்தது. அரவிந்தும் வீட்டிற்கு வந்ததிலிருந்து நடந்த கலேபரத்தில் அவந்திகாவை துளியும் கண்டு கொள்ளவில்லை. இப்போதும் அரவிந்தின் பின்னால் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று அவந்திகா தயங்கி தயங்கி நின்று கொண்டிருக்க, அவளை கண்டு கொள்ளாத அரவிந்த் ஹாஸ்பிட்டல் வராந்தாவிற்கு சென்று தன் போனை எடுத்து ஸ்விட்ச் ஆன் செய்தான். அந்த நியூஸ் வெளியானதிலிருந்து அரவிந்திற்கு போன் மேல் போன் வரவும் போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்திருந்தான். அதற்கு பிறகு வீட்டில் ராஜேந்திரன் வந்து பிரச்சனை செய்தது. பின் மாதவி மயக்கமடைந்தது என்று அவன் பிஸியாக இருந்ததால் அவன் போனை எடுக்கவே நேரமில்லாமல் போனது. இப்போது போனை ஆன் செய்தவன் சம்பத்திற்குத்தான் போன் செய்தான். சம்பத், கண்டிப்பா இந்த போட்டோவை வீட்ல இருந்துதான் யாரோ மீடியாவுக்கு கொடுத்திருக்காங்க. அவ்வளோ ஈஸியா ரிப்போர்ட்டர்ஸ் இந்த போட்டோவை எடுத்திருக்க முடியாது. சோ உடனே வீட்ல இருக்க வேலைக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்க ஏற்பாடு பண்ண. இதை கேட்டதும் அவந்திகாவின் மனதில் அதுவரை இருந்த ஒரு பாரம் சட்டென குறைந்தது போல் இருந்தது. அவன் அவள் மீது சந்தேகப்படவில்லை. அவள் போனில் எடுத்த படம் வெளியே வந்திருக்கிறது. யாராக இருந்தாலும் முதலில் அவந்திகாவிடம்தான் கேள்வி கேட்பார்கள். ஆனால் அரவிந்த் அவளிடம் சாதாரணமாக கூட எதுவும் கேட்கவில்லை. அப்படி என்றால் அவன் அவளை நம்புகிறான். கண்டிப்பாக இந்த வேலையை அவள் செய்திருக்க மாட்டாள் என்று நம்புகிறான். இதைவிட அவந்திகாவிற்கு வேறென்ன சந்தோஷம் இருந்துவிட முடியும்? இதை தாண்டி அரவிந்திடம் பேசுவதற்கும் அவந்திகாவிற்கு ஒன்றுமில்லை. அவள் மீண்டும் மாதவியின் அறைக்கே திரும்பி வந்தாள். அன்று முழுவதுமே மாதவி மயக்கத்தில்தான் இருந்தாள். இடையிடையே அவர் கண் விழித்தாலும் அவருக்கு போடப்பட்டிருந்த மருந்தின் வீரியத்தால் அவரால் பெரிதாக எதுவும் பேச முடியவில்லை. மறுநாள் அவள் ஓரளவிற்கு குணமடைந்து கண் திறந்த போது அவள் முன் நேத்ரா, அரவிந்த், அவந்திகா மூவரும் சோர்ந்து போய் அமர்ந்திருப்பது தெரிந்தது. இரவெல்லாம் இவர்கள் மூவரும் நன்றாக தூங்கி இருக்கவில்லை என்பது அவர்களது முகமே தெளிவாக காட்டியது. அவர்கள் மூவரையும் பார்த்து பரிவோடு புன்னகைத்தவர், ஏன் எல்லாரும் இப்படி எதையோ பறிகொடுத்த மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? எனக்கு ஒன்னும் இல்ல, வயசாயிருச்சுல்ல,
அதனாலதான் என் உடம்பு கொஞ்சம் மக்கர் பண்ணுது, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல என்று சொல்லவும் அவரை பார்த்து புன்னகைத்த அவந்திகா, அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வயசாயிருச்சா? நம்ம 2 பேரும் ஒன்னா நடந்து போகையில எல்லாரும் நம்ம அக்கா தங்கச்சின்னு தானே சொல்றாங்க என்று சீரியஸாக சொல்வது போல் சொல்ல அனைவருக்குமே சிரிப்பு வந்தது. பொம்மி, எனக்கு எப்படி ஐஸ் வைக்கணும்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு என்று அவர் பொய்க்கோபத்தோடு சொல்ல, அதுவரை அந்த அறையில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை சற்று தளர்ந்தது போல் இருந்தது. என்னதான் மாதவி சிரித்து பேசிக் கொண்டிருந்தாலும் அவரது உடல் இன்னும் சோர்வாகவே தான் இருந்தது. மாதவியை கவனித்துக் கொள்வதற்காக அரவிந்தும் அவந்திகாவும் அன்று ஆபீஸில் இருந்து லீவ் எடுத்திருந்தார்கள். முன்பு போல் இருந்திருந்தால் அவந்திகாவிற்கு லீவ் கிடைப்பது சிக்கலாக இருந்திருக்கும். ஆனால் அனுவினால் ஏற்பட்ட கலவரத்திற்கு பிறகு சந்தோஷ் அவந்திகாவிடம் மிகவும் ஜாக்கிரதையாகவே நடந்து கொள்கிறான். அத்தோடு சூர்யா வேறு ஆபீஸுக்கு வந்து அவந்திகாவிற்காக பேசிவிட்டு சென்றதால் ஆபீஸில் அனைவரும் அவந்திகாவை முன்பை விட மரியாதையாகவே நடத்துகிறார்கள். அதனால் அவந்திகா அனைத்து வேலைகளையும் தீக்ஷியிடம் கொடுத்துவிட்டு இன்று மாதவிக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாள். மாதவியின் சோர்வான முகத்தை பார்த்த அவந்திகா அவருக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வருவதாக சொல்லி வெளியே செல்ல, அந்த நேரம் கதவு மிகவும் வேகமாக திறக்கப்பட்டது. ஹாஸ்பிட்டல் கதவை இப்படி அராஜகமாக திறந்து கொண்டு பேஷண்ட் இருக்கும் அறையில் யார் இப்படி அத்துமீறி நுழைகிறார்கள் என்று அங்கிருந்த அனைவரும் திரும்பி பார்க்க, ராஜேந்திரனும் அர்ஜுனும் தான் இவர்களை நோக்கி கோபமாக வந்து கொண்டிருந்தார்கள். உள்ளே வந்த ராஜேந்திரன் நேராக மாதவியின் அருகில் சென்று, மாதவி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லைல, அதே அழுத்தக்காரியாவேதான் இருக்க என்று சீறினார். அனைத்து பிரச்சனையும் முடிந்தது என்று நினைத்து கொண்டிருக்க, திடீரென்று ஏன் ராஜேந்திரன் இங்கு வந்து இப்படி பேசுகிறார் என்று ஒன்றும் புரியாமல் விழித்த மாதவி, புரியல, எதை பத்தி நீங்க பேசுறீங்க என்று குழப்பமான குரலில் கேட்டார். என்னது, நான் என்ன பேசுறேன்னு புரியலையா என்று மீண்டும் சீறியவர் யாரும் எதிர்பார்க்காத நேரம் தன் எதிரே நின்று கொண்டிருந்தவனின் கன்னத்தில் பளார் என்று ஒரு அறை விட்டிருந்தார். இப்படி திடீரென்று அவர் அரவிந்தை அடிப்பார் என்று யார்தான் நினைத்திருந்தார்கள்? அனைவருமே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனார்கள். அரவிந்தன் அப்பழுக்கற்ற முகத்தில் ராஜேந்திரனின் கை ரேகைகள் பதிந்து போயிருந்தது. இதை பார்த்த அவந்திகாவிற்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. அவள் ஏதோ பேச முன்னால் வந்த நேரம் அரவிந்த் அவள் கைகளை இறுக்கமாக பிடித்து தடுத்து விட்டான். அத்தனை கலைபரத்திலும் அரவிந்திற்கு அவந்திகாவின் இந்த செயல் பிடித்திருந்தது. அவள் முன்னால் நிற்பது ராஜேந்திரன். அரவிந்தையே அடித்த அவருக்கு அவந்திகா எல்லாம் ஒரு பொருட்டா என்ன? இது அவந்திகாவுக்கும் தெரிந்துதான் இருந்தது. ஆனாலும் அவந்திகா அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் அரவிந்திற்காக அவள் ராஜேந்திரனையே எதிர்க்க துணிந்தது அரவிந்திற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவளால் செய்ய முடியுமா முடியாதா என்பதெல்லாம் முக்கியமில்லை. இங்கே அவனுக்காக அவள் செய்ய நினைக்கிறாள், இதுவே போதும் தானே. வேறென்ன அரவிந்திற்கு தேவை? தன் கண் முன்னாலேயே தன் மகனை ராஜேந்திரன் கை நீட்டு அடித்ததை தாங்க முடியாத மாதவி, ராஜேந்திரன், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்று கத்தினார். பைத்தியம்? ஆமா, பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு என்று சொல்லி மீண்டும் கையை ஓங்கியவர், இன்னைக்கு நான் இவனை அடிச்சே சாகடிக்க போறேன். இதோ நிக்கிறானே உன்னோட இந்த மானங்கெட்ட மகனுக்கு ராஜேந்திரன் குடும்பத்து சொத்து மேலதான் ஆசை. அதனாலதான் இப்படியெல்லாம் அவனே பிளான் பண்ணி ஒரு டிராமா கிரியேட் பண்ணிருக்கான் என்று சீறியவர் மீண்டும் அரவிந்தை அடிக்க, இந்த முறை சுதாரித்து கொண்ட அரவிந்த் ஒரு அடி பின்னால் நகர்ந்து அவர் கை தன் மீது படாமல் பார்த்து கொண்டான். அவன் முகத்தில் ஒரு ஏளன புன்னகை தோன்றியது. உங்க சொத்தா? யாருக்கு வேணும் உங்க சொத்து? உங்க சொத்து மேல ஆசைப்பட்டிருந்தா நான் உங்க கூட தானே இருந்திருக்கணும் என்றான் திடமான குரலில். ஹஹா, நீதான் நடிகனாச்சே, உனக்கு நடிக்கிறதுக்கு என்ன சொல்லியா தரணும்? சொத்து மேல ஆசை இல்லையா? அப்புறம் ஏன் உன் பொண்டாட்டி அந்த போட்டோவை ரிப்போர்ட்டர் கிட்ட வித்திருக்கா என்று அவந்திகாவை சுட்டிக்காட்டி கேட்டவர், நான் விசாரிச்சுட்டேன். அந்த போட்டோவை பப்ளிஷ் பண்ணினவரு அவந்திகா தான் அந்த போட்டோவை அவர்கிட்ட வித்தாருன்னு உண்மைய சொல்லிருக்காரு. இப்ப என்ன கதை சொல்ல போற என்று சொல்லும் போதே அவன் முகத்தில் கோபம் கொப்பளித்தது.
அதே நேரம் அரவிந்தை வென்றுவிட்ட களிப்பும் நிறைந்திருந்தது. அவர் இதை சொல்லி முடித்ததும் அந்த ரூமில் இருந்த அனைவரது கண்களும் அம்பு போல் அவந்திகாவின் மீது பாய்வதை அவளால் உணர முடிந்தது. அவந்திகாவும் என்ன நடக்கிறது என்று நம்ப முடியாமல் பதற்றத்தோடு ராஜேந்திரனை பார்த்தாள். அந்த ஆர்டிக்கிள் பப்ளிஷ் ஆனதிலிருந்து அவள் மீதுதான் அனைவரும் சந்தேகப்படுவார்கள் என்று அவந்திகா நினைத்திருந்தாள். ஆனால் அந்த ஆர்டிக்கிளை பப்ளிஷ் செய்த ரிப்போர்ட்டரே சொன்னானா? இது எப்படி சாத்தியமாகும்? நேற்றிலிருந்தே அவள் தன்னை யாராவது குற்றம் சுமத்துவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாள். ஆனால் அது ராஜேந்திரனாக இருக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவள் நினைத்ததை விடவே இந்த சிச்சுவேஷன் மோசமாக இருந்தது. இறுதியாக யாரோ செய்த தவறுக்கு திட்டம் போட்டு அவள் பலிகடா ஆக்கப்பட்டது போல் தோன்றியது. ராஜேந்திரனை பார்த்தெல்லாம் அவளுக்கு பயம் இல்லை. ஆனால் மாதவி, அவர் அவந்திகாவை பற்றி என்ன நினைத்திருப்பார் என்று நினைத்த அவந்திகா பயத்தோடு மாதவியை பார்க்க, அவர் அவந்திகாவை கனிவோடு பார்த்தார். அந்த பார்வை அவந்திகாவிற்கு ஆறுதல் சொல்வது போல் இருந்தது. அதே நேரம் அவர் ராஜேந்திரனை பார்க்கும் போது அந்த பார்வையில் ஒரு சீற்றம் இருந்தது. இதிலிருந்தே மாதவி ராஜேந்திரன் சொன்னது எதையும் நம்பவில்லை என்பது தெளிவாக புரிந்தது. ஆனால் அரவிந்த், அவன் என்ன நினைத்திருப்பான் என்று அவந்திகா பதற்றத்தோடு அவனை திரும்பி பார்க்க, அரவிந்தின் பார்வையில் எந்த சலனமும் இல்லை. அவனது கண்கள் கூர்மையாக ராஜேந்திரனைத்தான் பார்த்து கொண்டிருந்தது. வாய்ப்பே இல்ல, என் பொண்டாட்டி அப்படி செய்றவ இல்ல. அரவிந்தின் இந்த வார்த்தைகளை கேட்ட அவந்திகாவால் அவள் காதுகளையே நம்ப முடியவில்லை. இந்த நேரத்திலும் அரவிந்த் அவளுக்காக இருக்கிறான். அதுவும் ஒரு துளி சந்தேகம் கூட இல்லாமல் அவள் பக்கம் நிற்கிறான். எந்த ஒரு உறவிற்குமான அஸ்திவாரம் நம்பிக்கைதான். அனைத்து சாட்சிகளும், ஏன் இந்த உலகமே எதிராக இருந்தால் கூட உன் வார்த்தைகளை நான் நம்புகிறேன் என்று ஒருவரால் சொல்ல முடிந்தால் அதுதான் காதல். பாகம் 229. அவந்திகாதான் அந்த போட்டோவை மீடியாக்காரர்களுக்கு விற்றுவிட்டாள் என்று அரவிந்தின் தந்தை ராஜேந்திரன் சொல்லிக் கொண்டிருக்க, கண்டிப்பா என்னோட அவந்திகா இப்படி பண்ணிருக்க மாட்டா என்று உறுதியாக சொன்னான் அரவிந்த். இதை கேட்டு சத்தமாக சிரித்த ராஜேந்திரன், இவ்ளோ தூரம் சொல்லியும் நீ இப்படி இல்லவே இல்லைன்னு வாதாடிட்டு இருக்க? சரிதான், உன் அவந்திகா செய்யலனா நீ ஏன் அவ பேர்ல செஞ்சிருப்ப. ஆனா உன்னோட எண்ணம் நிறைவேறாது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கும் உங்க அம்மாவுக்கும் ராஜேந்திரன் குடும்பத்தோட தொடர்பு இருக்குன்னு பகிரங்கமா எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெளிப்படுத்திட்டா வேற வழி இல்லாம நாங்க திரும்பவும் உங்களை எங்க குடும்பத்துக்குள்ள ஏத்துப்போம். அப்படியே அம்மாவும் பிள்ளையும் எங்க கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு குடும்ப சொத்தை அபகரிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? 2 பேரும் நல்லா கனவு காணுங்க. உங்க 2 பேருக்கும் எங்க குடும்ப சொத்துல ஒரு பைசா கிடைக்காது என்று ஆணவமாக சொன்னார். அவரது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அத்தனை கடுமையாக இருந்தது. இந்த நேரத்தில் அரவிந்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கத்த வேண்டும் போல் இருந்தது அவந்திகாவிற்கு. ஆனால் அது இன்னும் பெரிய சிக்கலை கொண்டு வந்துவிடும் என்பதால் அமைதியாக இருந்தாள். ஒரு தந்தையால் எப்படி தன் மகனிடம் இப்படியெல்லாம் பேச முடியும் என்பது அவந்திகாவிற்கு புரியவே இல்லை. அவந்திகாவின் அப்பா எப்போதுமே அவளை ஒரு இளவரசி போல்தான் நடத்தினார். அவளின் நண்பர்களின் தந்தைகளும் அவர்களிடம் அன்பாக நடந்து கொள்வதைத்தான் பார்த்திருக்கிறாள். அப்படி இருக்க ஒரு அப்பாவால் தன் மகனிடம் இப்படி கூட பேச முடியுமா என்று விக்கித்து போய் பார்த்து கொண்டிருந்தாள். மிஸ்டர் ராஜேந்திரன், இதுக்கு மேலேயும் ஹாஸ்பிட்டலோட அமைதியை குலைக்கிற மாதிரி கலாட்டா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் போலீஸ கூப்பிட வேண்டியிருக்கும் என்று அரவிந்த் அதிகாரமாக சொல்லவும் ராஜேந்திரனுக்கு இன்னும் தான் கோபம் வந்தது. மாதவி, நீயும் உன் பையனும் இவ்ளோ கேவலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. இப்ப கூட உன் பையன் எவ்ளோ அதிகாரம் பண்றான் பாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு உண்மையை ஒத்துக்க சொன்னா மட்டும் கசக்குதோ? என்னதான் உங்க பிரச்சனை? நாங்க எதுவும் பண்ணல, அப்புறம் ஒத்துக்கோனா என்னத்த ஒத்துப்பாங்க என்று சொன்ன மாதவி தன் குரலை உயர்த்தி, ராஜேந்திரன், உங்க வார்த்தைக்கு நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். அவந்திகா தான் அந்த போட்டோவை வித்துட்டான்னு நீங்க தான் அவ மேல பழி போட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? ஹஹா, நல்லது. அப்போ ஆதாரம் இல்லாம நீங்க எதையும் நம்ப மாட்டீங்க. எப்போ இருந்து நீ இப்படி மாறினேன்னு தெரியல. பரவாயில்ல,
ஆதாரம் இல்லாம பேசுறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. இந்த ஆர்டிக்கல்ல எழுதின ரிப்போர்ட்டரே அவந்திகா தான் இந்த போட்டோவை கொடுத்தான்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் இந்த போட்டோவை கொடுத்த பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் கூட அனுப்புனேன்னு சொன்னான் என்று சொன்ன அவர் மாதவியை பார்த்து ஏளனமாக சிரிக்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல என்று சொல்லிக்கொண்டே அவந்திகா தனது போனை எடுத்தாள். நேத்துல இருந்து எனக்கு மெசேஜ்னு எதுவுமே வரல என்று சொல்லிக்கொண்டே போனை ஓபன் செய்தவளுக்கு போனை பார்த்ததும் கண்கள் விரிந்தன. கைகளில் கூட கொஞ்சம் நடுக்கம் ஏற்பட்டது. அவளுக்கு புது நம்பரில் இருந்து ஒரு அன்ரெட் மெசேஜ் இருப்பது தெரிந்தது. அதுவும் நேற்று இரவு அனுப்பப்பட்டிருந்தது. ஐயோ கடவுளே, என்ன மெசேஜ் இது? இதை எப்படி நான் கவனிக்காம விட்டேன் என்று யோசித்தவளுக்கு அப்போதுதான் நேற்று நடந்த கலேபரத்தில் அவள் ஆபீஸில் இருந்து வந்ததிலிருந்து போனை எடுக்கவே இல்லை என்பது நினைவிற்கு வந்தது. நடுங்கும் விரல்களோடு அவள் அந்த மெசேஜை ஓபன் செய்தாள். மிஸ் அவந்திகா, நீங்க அனுப்புன டாக்குமெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. நான் உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை உங்க அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டேன் என்று இருந்தது. அவந்திகாவிற்கு பேச்சே வரவில்லை. போனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் உடல் முழுவதும் பயத்தில் நடுங்கியது. அந்த போட்டோவை தான் அனுப்பவில்லை என்பது அவந்திகாவிற்கு நன்றாக தெரியும். ஆனால் யார் இந்த வேலையை செய்திருப்பார்கள்? யார் திட்டம் போட்டு அவந்திகாவை இதில் சிக்க வைத்திருப்பார்கள் என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் இப்படி யோசித்துக் கொண்டிருக்க அவள் கையில் இருந்து வேகமாக செல்போன் பறிக்கப்பட்டது. அரவிந்த் தான் அவளது செல்போனை பறித்திருந்தான். அவந்திகாவை போலவே கண்கள் விரிய அந்த புதிரான மெசேஜை படித்துக் கொண்டிருந்தான். அந்த மெசேஜை படித்ததும் அவன் முகத்தில் சந்தேகம் தோன்றியது. பின்பு புரிந்து கொள்ள முடியாத முகபாவத்தோடு அவளை பார்த்தான். இந்த முறை அவந்திகாவிற்கு துளியும் நம்பிக்கை இல்லை. இனி அவள் என்னவென்று சொல்ல முடியும்? ஆதாரமே அவந்திகாவிற்கு எதிராக இருக்கும் போது அவள் சொல்வதை யார்தான் கேட்பார்கள்? அவள் உதட்டில் ஒரு கசப்பான புன்னகை தோன்றியது. எவ்வளவு நேரம்தான் அவள் மௌனமாகவும் அமைதியாகவும் இருப்பது? அப்படி இருந்தால் அவள்தான் குற்றவாளி என்பது போல் அல்லவா சித்தரிக்கப்பட்டுவிடும். அரவிந்த், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் என்று அவந்திகா பேசிக் கொண்டிருக்கும் போது அவள் சொல்ல வந்ததை சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே தன் கையில் இருந்த போனை இன்னும் இறுக்கமாக பிடித்த அரவிந்த் கண்களை சுருக்கி ராஜேந்திரனை பார்த்து, எங்க முதுகுக்கு பின்னாடி யாரோ கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க, நடக்கிறது எல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு என்றான் உறுதியான குரலில். இதை கேட்டதும் அவந்திகாவின் இதயம் நிறைந்தது. அவளுக்கு எதிரான ஆதாரம் இருந்தும் கூட அவன் அவளை நம்புகிறானா? இந்த நினைப்பே அவளுக்கு இதமாக இருந்தது. நேர்மையாக சொல்ல வேண்டுமென்றால் அவந்திகாவின் போனில் மெசேஜ் இருக்கிறது. அதை யார் பார்த்தாலும் அவள்தான் குற்றவாளி என்று சந்தேகமில்லாமல் சொல்லிவிடுவார்கள். அவளுக்கு நெருக்கமானவர்களுக்கு கூட அவள் மீது கொஞ்சம் சந்தேகம் வரலாம். அவளிடம் ஏதாவது கேள்வியாவது கேட்பார்கள். ஆனால் அரவிந்த் அவளிடம் ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. அவன் பேசியதிலிருந்தே அவன் அந்த மெசேஜை துளியும் நம்பவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அத்தோடு அவந்திகாவிற்கு ஆதரவாக அவளோடு நிற்கிறான். அரவிந்தை பார்த்து ஏளனமாக சிரித்தவர், உனக்கும் உங்க அம்மாவுக்கும் உங்க கௌரவத்தை காப்பாத்திக்க கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா இப்ப வர நீங்க பண்ணுனத ஒத்துக்காம அசிங்கப்பட்டேதான் தீருவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. இனி யாரு என்ன பண்ண முடியும்? 2 பேரும் பார்த்துட்டே இருங்க. சீக்கிரமே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோட வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மாதவியை கோபமாக முறைத்தவர் வேகமாக திரும்பி அந்த ரூமை விட்டு வெளியே சென்றார். ராஜேந்திரன் வந்ததிலிருந்து அரவிந்தையும் மாதவியும் தான் பேசினாரே தவிர அவந்திகாவை ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவருக்கு அவந்திகாவை பற்றி பெரிதாக எதுவும் தெரியாது. அத்தோடு அவரது விரோதம் எல்லாம் அவரது முன்னாள் மனைவி மீதும் அவரின் சொல் பேச்சு கேட்காத மகன் மீதும் தான் இருந்தது. அவந்திகாதான் அந்த போட்டோவை அனுப்பினாள் என்று அந்த ரிப்போர்ட்டர் சொன்னபோது கூட அவர் அரவிந்தைத்தான் குற்றவாளியாக பார்த்தார். இதையெல்லாம் யோசிக்கும் போது மாதவியையும் அரவிந்தையும் பிடிக்காதவர்கள் யாரோ அவளை வைத்து இப்படி விளையாடி கொண்டிருக்கிறார்களோ என்று அவந்திகாவிற்கு தோன்றியது. இங்கே மாதவியோ ராஜேந்திரன்
சென்ற பிறகு தன் கைகளை இறுக மூடி தன் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் நேற்று போலவே அவரது பிளட் பிரஷர் சட்டென்று அதிகரித்தது. டாக்டர் வந்து ஏதோ இன்ஜெக்ஷனும் ட்ரிப்ஸும் போட்ட பிறகுதான் அவர் நிலைமை நார்மலுக்கு வந்தது. மிஸ்டர் அரவிந்த், நான் சொல்லிட்டு தானே போனேன், அவங்க ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகுறது அவங்க உடம்புக்கு நல்லது இல்லைன்னு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, பட் நெக்ஸ்ட் டைம் இப்படி நடக்காம பாத்துக்கோங்க என்று எச்சரித்து விட்டு வெளியே சென்றார். அதற்கு பிறகு மாதவி தூங்கும் வரை யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மாதவி தூங்கிய பிறகு, அரவிந்த், அந்த நியூஸ் ரிப்போர்ட் அப்புறம் இந்த மெசேஜ் இது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன் என்றால் கவலை தோய்ந்த குரலில். அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அரவிந்தை தாக்குவதற்கு யாரோ அவளை ட்ரம்ப் கார்டு போல் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவந்திகா அரவிந்தின் பலவீனமாக இருக்க விரும்பவில்லை. எப்படியாவது இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்ற உறுதி அவளிடம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னதான் அரவிந்த் அவளை நம்புகிறான் என்றாலும் அவள் உண்மையிலேயே குற்றமற்றவள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. அவள் முகத்தில் தெரிந்த தீவிரத்தை கவனித்தவன் கனிவாக அவளை பார்த்து, இத பத்தி நீ ஒன்னு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் என்றான். அவன் கைகள் ஆதரவாக அவள் தலையை வருடியது. இந்த ஆர்டிக்கிளை எழுதியவன் பத்திரிகை துறையில் மிகவும் பிரபலமான டெய்லி என்டர்டெயின்மெண்ட் நியூஸ் ஏஜென்சியின் நட்சத்திர எழுத்தாளர். இந்த கிசுகிசு நியூஸ் வட்டத்தை பொறுத்தவரை வருடா வருடம் இது போன்ற சென்சேஷனல் ஆர்டிக்கிள் எழுதுவதில் யாராலும் அவனை விஞ்சிவிட முடியாது. ஆக இந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள அவன்தான் சரியான ஆள் என்பதை அவந்திகா யூகித்தாள். அத்தோடு ராஜேந்திரன் சொன்னதை வைத்து பார்த்தால் அவந்திகாதான் இந்த போட்டோவை அனுப்பினாள் என்று அந்த ரிப்போர்ட்டர் நேரடியாகவே அவந்திகாவின் மீது பழி போட்டிருக்கிறான். ஆனால் அவந்திகாவை இப்படி ஒரு சிக்கலில் சிக்க வைக்க அவனுக்கு என்ன அவசியம் இருக்க போகிறது? அதனால் இது கண்டிப்பாக அவளது தொழில் ரீதியான எதிரியால் செய்யப்படவில்லை. கண்டிப்பாக யாராவது காசு கொடுத்துத்தான் அவனை இப்படி செய்ய வைத்திருப்பார்கள். அப்படி என்றால் என்ன கேட்டாலும் அவன் உண்மையை சொல்ல போவதில்லை. எதற்கும் முயற்சித்து பார்ப்போம் என்ற அவந்திகா அவனை சந்திப்பதற்காக அவனது நியூஸ் ஏஜென்சிக்கே சென்றாள். அங்கு சென்ற பிறகுதான் அவன் அன்று ஆபீஸிற்கு வரவில்லை, லீவில் இருக்கிறான் என்பது தெரிந்தது. இது அவன் மீது இருக்கும் சந்தேகத்தை மேலும் அதிகரிப்பதாகவே இருந்தது. அவந்திகாவிற்கு இன்னும் இது அவளுக்காக பின்னப்பட்ட சதிவலையா, இல்லை அரவிந்திற்கும் அவனது அப்பாவிற்கும் பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக செய்த சதியா என்பதே புரியாமல் தான் இருந்தது. எதையெதையோ யோசித்து குழம்பியவளுக்கு அடுத்து என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இந்த விஷயத்தை கண்டுபிடிப்பதற்காக அவள் என்றும் ஆபீஸிற்கு போகாமல் லீவ் எடுத்திருந்தாள். அதற்கு மேல் என்ன செய்வது என்று தெரியாததால் மாதவியை கவனித்துக் கொள்ள அவர் வீட்டிற்கு செல்லலாம் என்று கிளம்பினாள். இவள் வீட்டிற்குள் நுழையும் நேரம் வீட்டில் உள்ள வேலையாட்கள் பேசிக் கொண்டிருப்பது அவளுக்கு தெளிவாக கேட்டது. கதவை நீக்காமல் வெளியிலேயே நின்று அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கவனிக்க ஆரம்பித்தாள். உண்மையாவே மேடம் தான் அந்த போட்டோவை பத்திரிக்கைக்காரங்களுக்கு கொடுத்திருப்பாங்களா? கொடுத்திருக்க மாட்டாங்கன்னு உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் மேடம் ஒரு ரிப்போர்ட்டர் தானே, இது மாதிரி வேலையெல்லாம் அவங்களுக்கு சகஜம். ஆனா மேடம் எதுக்கு அந்த போட்டோவை விக்கணும்? இதனால அரவிந்த் சார் கோபப்படுவார்னு கூடவா அவங்களுக்கு தெரியாது? முட்டாள் மாதிரி பேசாத. அரவிந்த் சாரோட அப்பா மட்டும் சொல்லலைன்னா இந்த போட்டோவை மேடம் தான் வித்தாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஆனா என்னால நம்பவே முடியல. மேடம் பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவு விஷமா இருப்பாங்கன்னு நான் யோசிச்சு கூட பாக்கல. யாரையும் வெளித்தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அது இதுதான் போல. அது என்னமோ உண்மைதான். சார் மேடம் கிட்ட எவ்வளவு அன்பா நடந்துக்கிறாரு, அவங்கள பாசமா கவனிச்சுக்கிறாரு. அவங்களுக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? எப்படித்தான் இந்த மனுஷங்க இப்படி பணத்தாசை பிடிச்சு அலையறாங்களோ தெரியல. ஆனா பாவம் சார், மேடம் தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சதும் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு என்று ஒருவர் மாற்றி ஒருவர் அவந்திகாவை குறை கூறியும்
அரவிந்திற்காக வருத்தப்பட்டு கொண்டும் இருந்தார்கள். அவந்திகாவிற்கு ஒன்று மட்டும்தான் சுத்தமாக புரியவில்லை. நேற்று காலையில் ஹாஸ்பிட்டலில் ராஜேந்திரன் வந்து பிரச்சனை செய்த போது அங்கு மாதவி, அரவிந்த், அவந்திகா, நேத்ரா இவர்கள் நால்வரையும் தவிர வேறு யாரும் இல்லை. கண்டிப்பாக அவந்திகா இதை பற்றி வேலையாட்களிடம் பேசவில்லை. சாதாரண நாட்களிலேயே அரவிந்த் வேலையாட்களிடம் சரியாக பேச மாட்டான். அதுவும் அந்த அனிதாவின் இன்சிடென்ட்டிற்கு பிறகு வேலையாட்களை எப்போதும் அவர்களின் எல்லையை தாண்ட விடுவதில்லை. என்னதான் மாதவி வேலையாட்களிடம் சகஜமாக பேசுவாள் என்றாலும் இந்த விஷயத்தை மாதவியா வேலையாட்களிடம் சொல்லியிருப்பாள் என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்க, நீங்கெல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று நேத்ராவின் குரல் கேட்டது. அங்கிருந்த பணிப்பெண்களில் ஒருவர் மிகவும் சகஜமாக, நேத்ராமா, அப்போ அவந்திகா மேடம் தான் இந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணுனதுன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சா? இது தெரிஞ்சதும் அரவிந்த் சார் என்ன பண்ணாரு என்று கேட்டாள். இதை கேட்டதும் அவந்திகாவிற்கு ஏதோ சந்தேகமாக தோன்றியது. அவந்திகாவிற்கு தெரிந்தவரை நேத்ரா மிகவும் அமைதியான பெண். அவளுக்கு மாதவியிடம் அளவு கடந்து அன்பு இருக்கிறது. எப்போதும் அம்மா அம்மா என்று மாதவியை ஒட்டிக்கொண்டேதான் இருப்பாள். ஆனால் அவள் வேலையாட்களிடம் பேசி இதுவரை ஒரு நாளும் அவந்திகா பார்த்ததில்லை. அப்படி இருக்க வேலையாட்கள் எப்படி அவளிடம் இவ்வளவு சகஜமாக பேச முடியும்? இப்போதுதான் அவந்திகாவிற்கு மற்றொன்றும் நினைவிற்கு வந்தது. அன்று சம்பத்திடம் பேசும்போது அரவிந்த் வீட்டிலிருக்கும் அனைத்து வேலையாட்களிடமும் விசாரிக்க சொல்லியிருந்தான். ஆக விசாரிக்கப்படாமல் இருப்பது அவந்திகாவும் நேத்ராவும் தான். இதிலிருந்தே அரவிந்திற்கு நேத்ராவின் மீது எத்தனை நம்பிக்கை இருக்கிறது என்று அவந்திகாவிற்கு புரிந்தது. அவந்திகா, என்ன நீ லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? என்னதான் நேத்ரா அரவிந்தோட சொந்த தங்கச்சி இல்லனாலும் அவ தத்து பொண்ணு மாதிரியா இங்க நடந்துக்கிறா? மாதவியும் சரி அரவிந்தும் சரி நேத்ராவ குடும்பத்துல ஒருத்தி மாதிரி தானே நடத்துறாங்க. ஆக அவங்களுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் நேத்ரா குடும்பத்துல ஒருத்தி தான். அண்ணி அண்ணின்னு உன் மேல பாசமா இருக்க பொண்ணு மேல போய் சந்தேகப்பட உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன் மேல அரவிந்த் சந்தேகப்பட்டிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அது மாதிரிதான் நேத்ரா மேல நீ சந்தேகப்படுறதும் என்று அவந்திகாவின் மனம் அவளை கடிந்து கொண்டிருக்கும் அதே நேரம் உள்ளிருந்து நேத்ராவின் குரல் கேட்டது. அவங்க தப்பு செஞ்சிருந்தாலும் இன்னும் அவங்க எங்க அண்ணனோட மனைவியா தான் இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அண்ணாக்கு நல்லாவே தெரியும். அவங்க அரவிந்த் அண்ணாவோட மனைவியா இருக்கிறவர அவங்கள பத்தி பேச உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. போய் உங்க வேலையை பாருங்க என்றாள். நேத்ராவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவந்திகாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அப்போ இந்த நேத்ரா தான் அவந்திகா தான் குற்றவாளின்னு வீட்டுல இருக்கிற வேலையாட்கள் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்காளா? ஆனா ஏன் நேத்ரா இப்படி செய்யணும்? பாகம் 230. நேத்ரா அவந்திகா தான் குற்றவாளி என்பது போல வேலையாட்களிடம் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட அவந்திகா அதிர்ந்து போனாள். மாதவியும் அரவிந்தும் அவந்திகாவை துளி கூட சந்தேகப்படவில்லை. ஆனால் இந்த பெண் ஏதோ அவந்திகா தான் குற்றவாளி என்றும் அது அனைவருக்கும் தெரியும் என்பது போலும் பேசிக் கொண்டிருக்கிறாள். இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த அவந்திகா கதவின் மேல் சாய, அதுவரை லேசாக திறந்திருந்த கதவு இப்போது முழுமையாக திறந்து கொண்டது. அதற்குள் அவந்திகாவை கவனித்துவிட்ட மேரி, அவந்திகா மேடம், எப்ப வந்தீங்க என்று பவ்யமாக கேட்க, வேட்டைக்காரனிடம் மாட்டிக்கொண்ட குட்டி முயல் போல் பயந்து கொண்டே திரும்பி பார்த்தாள் நேத்ரா. அவள் அவந்திகாவை பார்த்தபோது உதட்டை கடித்து கொண்டு அவந்திகாவின் கண்களை நேராக பார்க்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டாள். அவள் முகம் குற்ற உணர்வோடு இருந்தது. நேத்ராவை முறைத்து பார்த்த அவந்திகா மேரியை பார்த்து புன்னகைத்து, இப்போதான் ஆண்டி வந்தேன் என்றாள். என்னதான் அங்கு நின்று கொண்டு இவ்வளவு நேரம் வம்பு வளர்த்து கொண்டிருந்த வேலையாட்கள் அனைவருக்கும் அவந்திகாவின் மீது சந்தேகம் இருந்தாலும் யாருக்கும் அவளை மரியாதை குறைவாக நடத்தும் துணிவு இல்லை. இன்னும் அவள் இந்த வீட்டின் எஜமானிதான். அத்தோடு அவந்திகாவிற்கு தீங்கு செய்த அனிதாவிற்கும் அவளோடு வேலை செய்த இன்னும் 2 வேலையாட்களுக்கும் என்ன நடந்தது என்று இங்கிருக்கும் அனைவருக்கும் தெரியும். இன்னும் அனிதா ஜெயிலில் தான் இருக்கிறாள். அப்படி இருக்க அனைத்தும் தெரிந்த இவர்கள் வலிய சென்று வம்பில் மாட்டிக்கொள்வார்களா என்ன?
இவ்வளவு நேரம் தாங்கள் பேசிக் கொண்டிருப்பதை அவந்திகா கவனித்திருப்பாளா என்ற அச்சம் அனைவரையும் தொற்றிக்கொள்ள பயத்தோடு அவந்திகாவை பார்த்தவர்கள் அதற்கு மேல் அவள் முன்னால் நிற்க முடியாமல் கிச்சனுக்குள் சென்றார்கள். இப்போது ஹாலில் அவந்திகாவும் நேத்ராவும் மட்டும்தான் இருந்தார்கள். நேத்ராவை வெறுப்போடு ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவளை கண்டு கொள்ளாமல் அவந்திகா மாடிக்கு செல்ல படிகளில் ஏறினாள். அவள் 2 படிகள்தான் ஏறியிருப்பாள். அதற்குள் அண்ணி என்று நேத்ராவின் குரல் அழுத்தமாக கேட்டது. புருவத்தை உயர்த்தி அவந்திகா திரும்பி பார்க்கவும் நேத்ரா பல்லை கடித்துக் கொண்டு கைகளை இறுக்க மூடி தன் நடுக்கத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தாள். அவள் உதடுகள் நடுங்கியது. ஒரு நிமிடம் கண்களை மூடி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டவள், அண்ணி அது நீங்கதானா என்று நேரடியாகவே கேட்டாள். இதை கேட்டதும் அவந்திகாவின் கண்கள் சுருங்கியது. அவளை பார்த்து பயந்து போன நேத்ரா மீண்டும் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு, அண்ணி அன்னைக்கு அந்த போட்டோ எடுக்கையில நாம கொஞ்சம் பேரு தான் இருந்தோம். அதுவும் இல்லாம அந்த போட்டோ உங்க போன்ல தான் எடுத்தோம். நீங்க தான் அந்த போட்டோவை வித்தீங்கன்னு நான் சொல்லல. ஆனா உங்களை தவிர வேற யார் மேலையும் சந்தேகப்பட முடியல. நான் என்று சொல்லும் போதே நேத்ராவிற்கு மூச்சு வாங்கியது. இந்த ஒவ்வொரு வார்த்தையையும் அவள் திக்கி திக்கித்தான் சொன்னாள். ஆனால் அந்த வார்த்தைகளில் ஒரு அழுத்தம் இருந்தது. நேத்ரா அடுத்து பேசுவதற்கு முன்னால், அந்த போட்டோ என்கிட்ட மட்டும் இல்ல, நான் போட்டோ எடுத்ததும் நான் அதை அத்தைக்கும் அனுப்புனேன் என்று சொன்ன அவந்திகாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு தெளிவாகவும் நேத்ராவை அச்சுறுத்துவதாகவும் இருந்தது. ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போன நேத்ரா, அண்ணி நீங்க என்ன சொல்ல வரீங்க? அம்மா அந்த போட்டோவை ரிப்போர்ட்டருக்கு அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? வேகமாக இல்லை என்பது போல் கையசைத்த அவந்திகா, நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த போட்டோ என்கிட்ட மட்டும் இல்ல, அந்த போட்டோ அத்தை போன்லயும் இருந்துச்சு. அம்மா கூட நெருக்கமா இருக்க யார் வேணும்னாலும் அந்த போட்டோவை யூஸ் பண்ணிருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீ கூட அம்மாவோட போன்ல இருந்து அந்த போட்டோவை எடுத்திருக்கலாம். அவந்திகா நார்மலாகத்தான் சொன்னாள். ஆனால் அது சாதாரண வார்த்தைகளா என்ன? நேத்ரா அவந்திகாவின் மீது போட்ட அம்பை திருப்பி அவளிடமே செலுத்தி இருக்கிறாள். அவந்திகா இப்படி பேசுவாள் என்று நேத்ரா துளியும் எதிர்பார்க்கவில்லை. எப்படியும் தான் பேசியதை கேட்டு அவந்திகா துக்கப்படுவாள் என்றுதான் நேத்ரா நினைத்திருந்தாள். ஆனால் இப்படி அவந்திகா தைரியமாக அவளையே திருப்பி அடிப்பாள் என்று யோசிக்கவில்லை. இந்த திடீர் அதிர்ச்சியில் அவள் கண்கள் பெரிதாக விரிந்தது. திடீரென்று அவள் முகம் சிவந்து தேம்ப ஆரம்பித்தாள். அது எப்படி நானா இருக்க முடியும்? நான் என்னைக்குமே அம்மாவுக்கும் அரவிந்த் அண்ணாவுக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. நான் என்று அவள் அதற்கு மேல் பேச முடியாமல் தேம்பிக் கொண்டிருக்க, நீதான் பண்ணுனேன்னு நான் சொல்லல. என் போன்ல போட்டோ இருக்கிற ஒரே காரணத்துக்காக என்ன சந்தேகப்பட முடியாது. அப்படி சந்தேகப்படணும்னா உன்னையும் சந்தேகப்படலாம்னு சொன்னேன் என்று பொறுமையாக சொன்னாள். நேத்ரா இன்னும் அழுது கொண்டுதான் இருந்தாள். அது என்னமோ சாதாரண நாட்களில் நேத்ரா அழுதாலே அவந்திகாவிற்கு கடுப்பாக இருக்கும். இன்று அவள் அழுவதை பார்க்க அவந்திகாவிற்கு எரிச்சலாக இருந்தது. அவள் அழுவதே ஏதோ நடிப்பு போல் தோன்றியது. அதற்கு மேல் அங்கு நின்று அவள் முகத்தை பார்க்க சகிக்காமல் அவந்திகா அடுத்த படியில் ஏற மீண்டும் அண்ணி என்று நேத்ராவின் குரல் கேட்டது. சலிப்போடு அவந்திகா அவளை திரும்பி பார்க்க, அண்ணி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். அவந்திகாவின் பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருந்தது. இந்த நேத்ரா என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? அரவிந்த் இவகிட்ட நல்லா நடந்துக்கிறாருன்னா அவரோட பொண்டாட்டியான நானும் இவகிட்ட நல்லா நடந்துப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காளா என்ன என்று நினைத்தவள் கடுப்பாக, என்ன சொல்லணும் என்றாள். நேத்ரா கண்ணில் கண்ணீர் வழிய தேம்பிக் கொண்டே மீண்டும் பேச ஆரம்பித்தாள். அண்ணி உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாம இருக்கலாம். நான் ஒரு அனாதை. 8 வருஷத்துக்கு முன்ன அரவிந்த் அண்ணன் தான் என்னை தத்தெடுத்து இங்க கூட்டிட்டு வந்தாரு. அப்ப இருந்து இந்த குடும்பத்தை நான் என் குடும்பமா தான் பாக்குறேன். உங்களுக்கு தெரியாது எனக்கு குடும்பங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு. ஒரு பொருளோட முக்கியத்துவம் அதை தேடுறவங்களை பொறுத்து தான் இருக்கு. நான் குடும்பத்துக்காக ஏங்கி இருக்கேன்.
அப்பதான் எனக்கு அரவிந்த் அண்ணாவும் மாதவி அம்மாவும் கிடைச்சாங்க. என்ன பொறுத்தவரை இந்த குடும்பம் தான் எனக்கு உலகம். இவங்களுக்கு யாராவது கெட்டது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, யாரையும் இந்த குடும்பத்துக்கு கெடுதல் செய்ய விட மாட்டேன் என்று அழுது கொண்டே சொன்னாள். நேத்ராவின் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அவள் இந்த குடும்பத்தை காக்கும் சிப்பாய் போல் அவந்திகாவை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தாள். இந்த நிலையில் யார் நேத்ராவை பார்த்தாலும் அவள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் அவள் அதிக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு இத்தனை வார்த்தைகளையும் பேசி முடித்திருந்தாள். அவந்திகாவால் எதுவும் பேச முடியவில்லை. உண்மையில் அவந்திகாவிற்கு இந்த நேத்ராவை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் வார்த்தைகளிலிருந்து இந்த குடும்பத்தை அவள் எவ்வளவு நேசிக்கிறாள் என்பது புரிந்தது. அதே நேரம் அவள் அவந்திகாவை இந்த குடும்பத்தில் ஒருத்தியாகவே பார்க்கவில்லை என்பதும் புரிந்தது. அவந்திகா உதட்டை அழுந்த கடித்துக் கொண்டு நேத்ராவையே ஆழமாக பார்த்து கொண்டிருந்தாள். நேத்ராவால் அவந்திகாவின் பார்வை வீச்சை தாங்க இயலவில்லை. தலை குனிந்து கொண்டவள், அண்ணி, நான் பேசினது உங்களை ஹர்ட் பண்ணிருக்கலாம். ஆனா நான் எதையும் யோசிக்காம மனசுல இருந்து அப்படியே பேசிட்டேன். அந்த போட்டோவை மீடியாக்கு கொடுத்தது நீங்களா இருக்க கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்படுறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டாள். அவந்திகாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஆழமாக மூச்சை இழுத்து விட்டவள் கொஞ்சம் தன்னை இளைப்பாறிக் கொண்டு மேலே மாதவியின் அறைக்கு சென்றாள். அங்கு அறையின் வாசலில் நின்று இவ்வளவு நேரம் கீழே நடப்பதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த மாதவியை பார்த்து அவந்திகா அப்படியே உறைந்து போனாள். அவந்திகாவை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்ட மாதவி, பொம்மி இங்க வா என்று பாசமாக அழைத்தார். அவந்திகா கஷ்டப்பட்டு புன்னகைத்துக் கொண்டு மாதவியின் அருகில் சென்று தலை குனிந்து நிற்கவும் அவந்திகாவின் கைகளை ஆதரவாக பிடித்த மாதவி, பொம்மி, நான் உன்னை நம்புறேன் என்றாள். இத்தனை நேரம் நெருப்புக்குள் இருப்பது போல் நொந்து கொண்டிருந்த அவந்திகாவிற்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருந்தது. அப்படியே மாதவியை கட்டிக்கொண்டாள். மாதவியாலும் அவந்திகாவின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிந்தது. செய்யாத தவறுக்கான பழியை சுமப்பதை பற்றி மாதவியை விட வேறு யாரால் நன்றாக அறிந்து வைத்திருக்க முடியும்? தன்னை சார்ந்தவர்களாலேயே சந்தேக கண்ணோடு பார்க்கப்படும் நிலை மிகவும் கொடுமையானது. மாதவி அந்த கொடுமையை தன் வாழ்வில் அனுபவித்திருக்கிறாள். அப்படி இருக்க அவந்திகா மீது எப்படி மாதவியால் சந்தேகப்பட முடியும்? ஆதரவாக அவந்திகாவின் தலையை கோதியவர், பொம்மி, இந்த நேத்ரா பேசுறதெல்லாம் நீ கண்டுக்காத. என்னதான் வயசாகியிருந்தாலும் அவ இன்னும் குழந்தைதான். சற்று நேரத்திற்கு முன் மாதவி பேசியது அவந்திகாவிற்கு ஆறுதலாக இருந்தது. ஆனால் தற்போது அவர் பேசுவதை கேட்டு அவந்திகாவின் தொண்டை குழி அடைத்தது. நேத்ரா பேசியது தப்பில்லையா? அதை எப்படி அவந்திகாவால் கண்டு கொள்ளாமல் இருக்க முடியும்? இது ஏதோ நேத்ராவை கண்டிக்க அவந்திகாவிற்கு உரிமை இல்லை என்று சொல்வது போல் தோன்றியது. ஆனால் அவந்திகா அதற்கு மேல் எதுவும் யோசிக்காமல் கஷ்டப்பட்டு சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு, அம்மா, எனக்கு புரியுது, அவ சின்ன பொண்ணு, இதுக்காக அவளை நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன் என்றாள். அதற்கு பிறகு மாதவியின் அறைக்குள் சென்றவள் சிறிது நேரம் மாதவியோடு ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள். எப்போதும் போல் அவந்திகாவால் இயல்பாக இருக்க முடியவில்லை. அவளுக்கு உடலும் மனமும் இரண்டும் சோர்ந்து போய் இருந்தது. நேற்று இரவு வேறு சரியாக தூங்காததால் அப்படியே சோஃபாவில் அமர்ந்தபடியே தூங்கி போனாள். மீண்டும் அவந்திகா கண் விழித்து பார்த்தபோது அந்த அறையில் மாதவி இல்லை. மாதவி எங்கே சென்றார் என்று பார்ப்பதற்காக அவந்திகா அரை தூக்கத்திலேயே அந்த அறையை விட்டு வெளியே வர மாதவி நேத்ராவின் அறையில் இருந்து வெளியே வந்து கொண்டிருந்தார். அவருக்கு பின்னாலேயே நேத்ராவும் வந்து கொண்டிருந்தாள். அவள் முகமெல்லாம் வீங்கி கண்கள் சிவந்து போயிருந்தது. கண்டிப்பாக அவள் நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்திருக்க வேண்டும். அங்கு அவந்திகாவை பார்த்ததும் மாதவி திரும்பி நேத்ராவை பார்த்து, நேத்ரா, இப்பவே உன் அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேளு என்றார் கடுமையான குரலில். நேத்ராவிற்கு அவந்திகாவை நேருக்கு நேராக பார்க்கும் துணிவு இல்லை. அவள் முகத்தில் குற்ற உணர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. தலையை குனிந்து கொண்டு அவந்திகாவின் அருகில் வந்தவள், அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க.
நீங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தர் தான். அப்படி இருக்கையில என் குடும்பத்து மேலேயே நான் சந்தேகப்பட்டிருக்க கூடாது. அவந்திகா நேத்ராவையும் மாதவியையும் மாறி மாறி பார்த்தாள். இவ்வளவு நேரமாக அவள் தொண்டையை அடைத்துக் கொண்டிருந்த வருத்தம் இப்போது காணாமல் போனது. உண்மையில் அப்போது நேத்ரா அவந்திகாவை அப்படியெல்லாம் பேசிய போது மாதவி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு புறம் அவரின் மருமகள், மறுபுறம் தத்தெடுத்து வளர்த்த மகள். ஒருவேளை அப்போதே மாதவி நேத்ராவை சத்தம் போட்டிருந்தால் அவள் மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் நான் அவரின் சொந்த மகள் இல்லாததால் தான் மாதவி இப்படி சொல்கிறார் என்று நேத்ரா நினைத்திருக்க கூடும். ஒருவேளை அவர் நேத்ரா பேசியது சரி என்று சொல்லி அவளுக்கு ஆதரவாக பேசியிருந்தால் அவந்திகாவின் மனம் உடைந்திருக்கும். அதனால்தான் அப்போதைக்கு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துவிட்டு இப்போது நேத்ராவிற்கு பக்குவமாக சொல்லி அவந்திகாவிடம் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கிறார். இப்போது மாதவியை நினைக்கையில் அவந்திகாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. இப்போது அவந்திகாவிற்கும் நேத்ரா தெரியாமல் தான் அப்படியெல்லாம் பேசிவிட்டால் போலும் என்று தோன்றியது. ஆறுதலாக அவளை கட்டிக்கொண்டு, ஒன்னும் இல்ல நேத்ரா, இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு என்றாள். உண்மையில் எல்லாம் சரியாகிவிட்டதா என்ன? என்ன இருந்தாலும் அவந்திகாவிற்கு நேத்ராவின் மீது முன்பிருந்த அந்த ஒட்டுதல் இல்லை. ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ள கூடாது. வெளிப்பார்வைக்கு எப்போதும் போல இருப்பதாகத்தான் காட்டிக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தாள். அவந்திகாவும் நேத்ராவும் கட்டிக்கொண்டிருக்கும் போதே வாசற் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. 3 பேரும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்க்க அரவிந்த் தான் வந்திருந்தான். இவர்களை பார்த்த போதே ஏதோ சரியில்லை என்பது அவனுக்கு தெரிந்துவிட்டது. குழப்பமாக இவர்களை பார்த்தவன், என்னாச்சு என்றான். அரவிந்த் இதை கேட்டதும் நேத்ரா ஏதோ தப்பு செய்துவிட்டு தந்தையிடம் மாட்டிக்கொண்ட குழந்தை போல் தலையை குனிந்து கொண்டாள். ஒரு நிமிடம் அனைவருமே என்ன பேசுவது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்க அந்த அமைதியை உடைத்த மாதவி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா, நீ ஏன் இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட என்றார் மாதவி. அரவிந்திற்கு இவர்கள் மூவரும் சேர்ந்து எதையோ தன்னிடமிருந்து மறைக்கிறார்கள் என்று தெரிந்தது. மூவர் முகத்தையும் உற்று பார்த்து கொண்டே, எனக்கு எந்த வேலையும் இல்ல, அதான் சீக்கிரம் வந்துட்டேன் என்றான். இதை கேட்டு நன்றாக சிரித்த மாதவி, ஆக எனக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாம போகணும் போல, அப்பத்தான் நீங்கெல்லாம் என் கூடவே இருந்து கவனிச்சுக்கிறீங்க. இதே நார்மல் நாளா இருந்தா எல்லாரும் பிஸியாவே இருக்கீங்க, என்னை யாரும் கண்டுக்கிறதில்ல. மாதவி டாபிக்கை மாற்றத்தான் இப்படி பேசுகிறார் என்பது அரவிந்திற்கு புரிந்தது. இப்போது அவன் பார்வை அவந்திகாவை துளைத்து கொண்டிருந்தது. குடும்பம் என்பது ஒரு புத்தகம் என்றால் சந்தேகம் என்பது சாதாரண ஒரு தீப்பொறிதான். ஒரு நொடியில் அந்த புத்தகத்தையும் அதன் எழுத்துக்களையும் அது சாம்பலாக்கிவிடும்.